நல்லா சாப்பிட்டீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿದ್ರಾ? என்ன சாப்பாடு கிடைச்சது? ಏನು ಊಟ ಸಿಕ್ತು? என்ன கிடைச்சது? ಏನು ಸಿಕ್ತು? இல்லை, என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? சாப்பாடு ரைஸு தெரியும், அப்புறம் பொரியல். ஓகே. குழம்பு என்ன குழம்பு? ಪದಾರ್ಥ ಎಂತ? தால். ಸೌತೆಕಾಯಿ, ಕುಕುಂಬರ್. ஓ, குட். அவ்வளோதானா? ಅಷ್ಟೇನಾ? அவ்வளோதானா? ಅಷ್ಟೇನಾ? ஆ, மனுஷன் 40 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡೋ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மறுரூபமான மாற்றங்கள் வரும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಕೇಳ್ತಾ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ರೂಪಾಂತರ ಉಂಟಾಗ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ உங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ನಿಮ್ಮ ಕುರಿತು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚುವಂತೆ ಮಾಡುವನು. நல்லா நம்புறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬುವವರ ಕರಗಳ ಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொருளாதார பிரகாரமாய் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். ಹಣಕಾಸಿನ ವಿಚಾರದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எதை பேசினாலும் வசனத்திலிருந்து தான் பேசுவேன். ನಾನು ಏನು ಮಾತನಾಡಿದ್ರು ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಮಾತನಾಡ್ತೇನೆ. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 3வது வசனம். 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯ. நீங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள், தெரியும். ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இப்ப தாவீது சவுலுக்கு தப்பி பயந்து ஓடுவார். ಈಗ ದಾವೀದನು ಸೌಲನಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಭಯದಿಂದ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப தாவீது சவுலுக்கு தப்பி பயந்து ஓடும் பொழுது ஆசாரியனிடத்திற்கு போய் எனக்கு சாப்பாடு ஏதாவது தா என்று கேட்பார். ಈಗ ಆತನು ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಸೌಲನಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಯಾಜಕನ ಬಳಿ ಹೋಗಿ ನನಗೆ ಊಟಕ್ಕೆ ಏನಾದರೂ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವುದೇನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை எனக்கு தாரும். 4-5 ರೊಟ್ಟಿಗಳಾದರೂ ಬೇರೆ ಯಾವ ಆಹಾರ ಪದಾರ್ಥವಾದರೂ ಇದ್ದರೆ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡು. அப்ப தாவீதனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ಆಗ ದಾವೀದನ ಜೀವಿತವನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು, அவனுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர், ತಂದೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನು, அவருடைய மாமனார் அந்த தேசத்தினுடைய ராஜா சவுல், ಆತನ ಮಾವ ಬಂದು ಆ ದೇಶದ ರಾಜನು ಸೌಲನಾಗಿದ್ದಾನೆ. நல்ல மிகப்பெரிய நபராய் இருக்கிற தாவீது ಬಹಳ ಉನ್ನತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುವ ದಾವೀದನು ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை வந்து சேருகிறது. ಒಂದು ಸಮಯ ಬಂದಾಗ ಊಟಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬರ್ತದೆ. இப்ப நீங்களா இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு உங்க வீட்டுக்கு நாளைக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பாடு இருக்குமா இருக்காதா? ನೀವು ಈ ಕೂಟಗಳನ್ನ ಮುಗಿಸಿ ನಾಳೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಊಟ ಇರುತ್ತಾ ಇರಲ್ವಾ? சாப்பாடு உங்க வீட்டுல இருக்குமா இருக்காதா? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಆಹಾರ ಇರುತ್ತಾ ಇರಲ್ವಾ? இருக்கும். ஆனா தாவீதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ಆದ್ರೆ ದಾವೀದನಿಗೆ ಆಹಾರಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲ. திடீரென போற வழியில ஆசாரியன் அங்க இருக்கிறான்னு தெரிய வருது அவருக்கு. ಈಗ ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾಜಕನಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இந்த ஆசாரியன் நன்றாக தெரிந்தவன் தாவீதுக்கு. ಈಗ ಈ ಯಾಜಕನಿಗೆ ಈ ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. இப்ப ஆசாரியன்ட்ட போய் சாப்பாடு கேட்டா செஞ்சு கொடுத்துருவான் அப்படின்ட்டு நேரா ஆசாரியன்ட்ட போய் சாப்பாடு கேட்கிறார். ಈಗ ಯಾಜಕನ ಬಳಿ ಹೋಗಿ ಆಹಾರ ಕೇಳಿದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಆಹಾರ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்ப நான் திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்டர் எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொன்னா நீங்க தருவீங்களா தர மாட்டீங்களா? ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಆಹಾರ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ತೀರಾ ಕೊಡಲ್ವಾ? தருவாரா தர மாட்டாரா? ಕೊಡ್ತಾರಾ ಕೊಡಲ್ವಾ? இப்ப ராத்திரி 11 மணிக்கு போறேன். ರಾತ್ರಿ 11 ಗಂಟೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. இப்ப இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துட்டாங்க. ಈಗ ಊಟ ಮಾಡಿ ಇವರು ಮಲಗಿದ್ದಾರೆ. இப்ப நான் 11 மணிக்கு போய் பாஸ்டர் சாப்பாடு ஏதாவது தாங்கன்னு கேட்டா என்ன சொல்வார் பாஸ்டர்? ಈಗ 11 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಊಟ ಏನಾದರೂ ಕೊಡಿ ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்வாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ಸ್ವಲ್ಪ ಕಾಯಿರಿ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ ಹೇಳಲ್ವಾ? ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க பாஸ்டர் சாப்பாடு தரேன் சொல்லுவாரா சொல்ல ಒಂದು மாட்டாரா? ಅರ್ಧ ತಾಸು ಕಾಯಿರಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಿ? நீங்க தர மாட்டீங்க தெரியுது, நல்லா தெரியுது. मैं आपको घर आने से आपका खाना देगा कि नहीं?
ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಆಹಾರ ಊಟ ಕೊಡ್ತೀರಾ ಇಲ್ವಾ? हाँ, मैं ऐसा देऊंगा ऐसा बोलने वाला थोड़ा हाथ उठाकर हालेलुया बोलिए। ಕೊಡುವವರನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೈಗಳ ಮೇಲೆ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳ್ರಿ. पास्टर हम जाएंगे पास्टर, जरूर आएंगे, ஆமென். இப்ப பாருங்கள், ஆனா அந்த ஆசாரியன் சொல்றான், தாவீது நல்லா தெரிஞ்சவன், என்கிட்ட தாவீது சாப்பாடு இல்லன்ட்டான். ಈಗ ಯಾಜಕನಿಗೆ ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಯಾಜಕ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನನ್ನ ಹತ್ರ ಆಹಾರ ಇಲ್ಲ. ஒரு மனுஷனுடைய ரொம்ப கடினமான சூழ்நிலை எது தெரியுமா? சாப்பாட்டுக்காக தெரிஞ்சவங்க கிட்ட போய் எனக்கு சதா சாப்பாடு தான் கேட்கறது தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಹಳ ದಯನೀಯ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ಗೊತ್ತಾ? ತಿಳಿದ ವ್ಯಕ್ತಿಯ ಬಳಿ ಹೋಗಿ ಆಹಾರಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಕೊಡು ಅಂತ ಕೇಳೋದೆ. சரிதானே பாஸ்டர்? நீ ஒரு மனுஷன் திடீர்னு பாஸ்டர்கிட்ட போய், நல்லா தெரிஞ்ச மனுஷன் பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? ಯಾರಿಗಾದ್ರೂ ತಿಳಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಆಹಾರ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳೋದು ಎಷ್ಟು ಕಷ್ಟಕರವಾದ ವಿಷಯ ಗೊತ್ತಾ? இப்ப அவன் சொல்லிட்டான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டான். ಈಗ ಆತನ ಹೇಳ್ಬಿಟ್ಟ ಆಹಾರ ಇಲ್ಲ. இப்ப தாவீது அவனை பார்த்து பரிதாபமா ஒரு கேள்வியை கேட்பாரு. ಈಗ ದಾವೀದ ಆತನಿಗೆ ಕೇಳಿ ಬಹಳ ಪರಿತಾಪಕರವಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நேத்து தேவனுடைய ஆலயத்துல அப்பத்தை வச்சு நீங்க தேவனை ஆராதிச்சீங்கல்ல, ನೀವು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನಿಟ್ಟು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ರಲ್ವಾ? இன்னைக்கு புதிய அப்பத்தை தேவனுடைய சமூகத்தை வச்சிட்டீங்க தானே? ಇವತ್ತು ಹೊಸ ರೊಟ್ಟಿಯನ್ನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ ತಾನೇ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அந்த பழைய சாப்பாடு எனக்கு தாயே. ಆ ಹಳೆ ಆಹಾರವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. எவ்வளவு கடினமான சூழ்நிலை யோசித்து பாருங்க. ಎಂತ ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எனக்கு புதுசா நீ சாப்பாடு பண்ணி தர வேண்டாம். ನೀವು ನನಗೆ ಹೊಸದಾಗಿ ಏನು ಆಹಾರ ಮಾಡಿ ಕೊಡುವ ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. நேத்து பண்ண ரொட்டி இருக்கு பாத்தியா? ನಿನ್ನೆ ಮಾಡಿದಂತ ರೊಟ್ಟಿ ಇದೆಯಲ್ಲ, அந்த ரொட்டி எனக்கு தா. ಆ ರೊಟ್ಟಿ ನನಗೆ ಕೊಡು. இஸ்ரவேல் தேசம் ரொம்ப குளிரான பிரதேசம். ಆ ಇಸ್ರೇಲ್ ಪ್ರದೇಶ ಬಹಳ ಶೀತದಿಂದ ಕೂಡಿದ ಸ್ಥಳ. மே மாசம் நீங்க போங்க, ஏசில டெம்பரேச்சர் 24 தானே வைக்கிறோம், அவ்வளவு 24 தான் மே மாசம் அவங்களுடைய கிளைமேட். ಆ ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ 24 ತಾಪಮಾನ ಇರುತ್ತೆ. மே மாசம் கூட அவங்களுடைய கிளைமேட் 24 டிகிரி தான் ஹையெஸ்ட் இருக்கும். ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಅವರ ಗರಿಷ್ಠ ತಾಪಮಾನ 24ರಷ್ಟು ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. எப்பவுமே நல்ல குளிரான பிரதேசம், நல்ல கிளைமேட் இருக்கும். ಯಾವಾಗಲೂ ತಂಪಾದಂತ ಒಂದು ವಾತಾವರಣ ಇರುತ್ತೆ. இப்ப நேத்து பண்ண ரொட்டி இந்த குளிர்ல எப்படி இருக்கும்? ನಿನ್ನೆ ಮಾಡಿದ ರೊಟ್ಟಿ ಆ ಒಂದು ತಂಪಾದ ವಾತಾವರಣದಲ್ಲಿ அது ಹೇಗಿರ್ತದೆ? அப்படியே குளிர்ல காஞ்சி போய் ரப்பர் மாதிரி மாறி இருக்கும். ಅದು ಹಾಗೆ ಆ ಒಂದು ಚಳಿಯಲ್ಲಿ ಒಣಗಿ ಹೋಗಿ ರಬ್ಬರ್ನಾಗಿ ಆಗಿರುತ್ತೆ. ஆனா தாவீது அந்த ரொட்டி எனக்கு தான் கேக்குறாரு. ಈಗ ದಾವೀದನ ಆ ರೊಟ್ಟಿ ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்த இந்த தாவீதை தான் ಇಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದ ಈ ದಾವೀದನನ್ನೇ ஆண்டவர் பல லட்சம் கோடி மதிப்புள்ள சபையை கட்டும்படிக்கு பயன்படுத்தினார். ದೇವರು ಎಷ್ಟೋ ಕೋಟ್ಯಾಂತರ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ஆலயವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் கட்டின சபையினுடைய தங்கத்தினுடைய மதிப்பு மட்டுமே நேற்றைக்கு சொன்னேன் 15 லட்சம் கோடிக்கு மேல. ನಾನು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಅಥವಾ ಕಟ್ಟಿದಂತ ಆ ಬಂಗಾರದ ಮೌಲ್ಯ 15 ಲಕ್ಷ ಕೋಟಿ ಎಂಬುದಾಗಿ. தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವರ ಪ್ರಸಂಗ ಪೀಠದಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஆண்டவர் உங்கள் வறுமையை மாற பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನು ನೀಗಿಸುವನು. ஆண்டவர் உங்கள் கடன் பாரத்தை மாற ದೇವರು பண்ணுவார். ನಿಮ್ಮ ಸಾಲವನ್ನು ನೀಗಿಸುವನು. ஆண்டவர் இங்கு இருப்பதை விட 1000 மடங்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನೀಗಿರುವ ಮಟ್ಟಕ್ಕಿಂತ 1000 ಪಟ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬುವವರು ಒಳ್ಳೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறவே மாறாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறவர். ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವವನು. யாக்கோபு தன்னுடைய அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போகும் பொழுது, ಯಾಕೋಬನು ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ತನ್ನ ಅಣ್ಣನನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಮಾವನ ಮನೆಗೆ ಓಡುವಾಗ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ಮುಂದಿನ ಹೊತ್ತಿಗೆ ಆಹಾರಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲ, மாற்றுவதற்கு வேறு துணி கிடையாது. ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವಿಲ್ಲ. ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுவார். ದೇವರು ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ஆண்டவரே நான் போகிற வழியில வழியில என்னை காப்பாற்றி, ದೇವರೇ ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಪಾಡಿ எனக்கு ಸಂರಕ್ಷಿಸಿ, உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தருவீரானால். ನನಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು ಉಡುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡುವುದಾದ್ರೆ, அவ்வளவு கடினமான சூழ்நிலை, ಅಷ್ಟೊಂದು ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ, அவருக்கு மாற்று வஸ்திரம் கூட இல்லாதபடினால தான் வழியில தங்கும் பொழுது கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து தூங்குவார். ಆತನಿಗೆ ವಸ್ತ್ರವೂ ಇಲ್ಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕಲ್ಲನ್ನು ತಲೆದಿಂಬಾಗಿಟ್ಟು ಮಲಗ್ತಾ ಇದ್ದಾನೆ.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனுஷன். ಮುಂದಿನ ವೇಳೆಗೆ ಆಹಾರಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, ಆದ್ರೆ ದೇವರ ಆತನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன். ನಾನು ನಿನಗೆ ದೇಶವನ್ನು ಕೊಡುವೆನು. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் இடம் கொண்டு பரம்புவாய். ನೀನು ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮಗಳಿಗೆ ನೀನು ಹಬ್ಬುವಿ. நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு சொந்தம். ನೀನು ಮಲಗಿರುವ ಈ ದೇಶ ನಿನಗೆ ಸ್ವಂತ. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத யாக்கோபுக்கு இப்படி செய்தாரே, ಮುಂದಿನ ವೇಳೆಗೆ ಆಹಾರಕ್ಕೆ ಗತಿಯಿಲ್ಲದ ಯಾಕೋಬನಿಗೆ ಹೀಗೆ ಮಾಡಿದನಲ್ಲ, உங்களுக்கு கத்த செய்ய மாட்டாரா? ನಿಮಗೆ ದೇವರು ಮಾಡದೆ ಇರುವನೋ? தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ. நாட்கள் வரும், ದಿನಗಳು ಬರುವುದು, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உங்கள் ಉದ್ಧರಿಸುವನು. பொருளாதாரம் உயர்வாக மாறும். ನಿಮ್ಮ ಹಣಕಾಸು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸುವನು. சபைக்கு அஸ்திபாரமாக மாறுவீர்கள். ನೀವು ಸಭೆಗೆ ಅಸ್ತಿವಾರವಾಗಿ சபையை ಮಾರ್ಪಡುವಿರಿ. கட்டி எழுப்புவீர்கள். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಿರಿ. தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருப்பீர்கள். ದೇವರ ಬಲದಿಂದ ತುಂಬಿರುವಿರಿ. அநேக எல்லைகள் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறி இருக்கும். ಅನೇಕ ಎಲ್ಲೆಗಳು ದೇವರು ನಿಮಗೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ஆமென். ಕೊಡುವನು. நீங்கள் குடியிருக்கிற எல்லைகள் உங்களுக்கு சொந்தமாய் மாறி இருக்கும். ನೀವಿರುವಂತ ಪ್ರದೇಶಗಳು ನಿಮಗೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் பொய் சொல்லுகிறவர் இல்லை. ದೇವರು ಸುಳ್ಳುಗಾರನಲ್ಲ. தேவன் சொன்னது கட்டாயம் நிறைவேறும். ದೇವರು ಹೇಳಿದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರಿಸುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்களுக்கு நல்ல லேண்ட் இருக்குதான்னு கேளுங்க. ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನೆಲ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. பாஸ்டரா இருப்பாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சொந்தமா சர்ச் இருக்குதான்னு கேளுங்க. ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರೆ ಕೇಳಿ, ಸ್ವಂತವಾಗಿ ಸಭೆ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿ. நான் பாஸ்டர் ஸ்டீஃபனுக்கு இப்ப சொல்றேன். ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಸ್ಟೀಫನ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. நான் பாஸ்டர் ஸ்டீஃபனுக்கு சொல்றேன். ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಸ್ಟೀಫನ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. பெங்களூர்ல சீக்கிரத்துல நல்ல இடத்துல சொந்த கட்டிடத்துல கர்த்தரை நீங்க ஆராதிப்பீங்க. ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಸ್ವಂತ ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಿರಿ. ஆமென். கர்த்தர் செய்வார், வழியை திறப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡುವನು. நீங்க பக்கத்துல யார் இருந்தாங்களோ அவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಕರ್ತನು ಖಂಡಿತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು, ಉದ್ಧರಿಸುವನು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು, ಉದ್ಧರಿಸುವನು. உங்க சபை இன்னும் வளர்ந்து பெருகும். ನಿಮ್ಮ ಸಭೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಬೆಳೆಯುವುದು. இடம் கொண்டு பெருகுவீர்கள். ನೀವು ಎಲ್ಲಾ ಕಡೆ ವೃದ್ಧಿಯಾಗುವಿರಿ. ஆமென். ஆயத்தமாகுங்கள். ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, சாதாரணமான காரியங்களுக்காக கர்த்தர் நம்ம யாரையும் வேறு பிரிக்கவே இல்லை. ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. நீங்களா உங்களுக்கு நான் ஒரு பைபிள்ல இருந்து இன்னொரு காரியத்தை கேட்கிறேன். ಬೈಬಲಿಂದ ನಿಮಗೆ ಇನ್ನೊಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಕೇಳ್ತೇನೆ. இன்னொரு ஜென்மம் உங்களுக்கு உண்டா? ನಿಮಗೆ ಇನ್ನೊಂದು ಜನ್ಮವಿದೆಯಾ? இன்னொரு முறை பிறப்பீங்களா? ಇನ್ನೊಮ್ಮೆ ಹುಟ್ಟುವಿರಾ? இன்னொரு முறை பிறப்பீங்களா? ಇನ್ನೊಮ್ಮೆ ಹುಟ್ಟುವಿರಾ? இதுக்கு முன்னாடி எப்பயாவது பிறந்தீங்களா? ಇದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಹುಟ್ಟಿದ್ರಾ? எபிரேயர் 9:27 ಇಬ್ರಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಾಕ್ಯ. அதை கொஞ்சம் வாசிக்கலாம். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಓದೋಣ. நம்ம ஒரு தரம் பிறப்பதும், ನಾವು ಹುಟ್ಟುವುದು ಒಂದೇ ಸಾಲ, ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಒಂದೇ ಸಲ ಹುಟ್ಟುವುದು ಮತ್ತೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮಗೆ ನಿಶ್ಚಿತವಾಗಿದೆ. இங்க பாருங்க உங்களுக்கு. ಒಂದೇ ಸಾರಿ ಸಾಯುವುದು, ಆಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಗೆ ನೇಮಕವಾಗಿದೆಯೋ ಹಾಗೆ ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಬಹು ಜನರ ಪಾಪಗಳನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದೇ ಸಾರಿ ಸಮರ್ಪಿತನಾದನು. இப்ப பாருங்க, நம்ம ஒரு தடவை தான் பிறப்போம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைவோம். ஒன்னு பரலோகத்துக்கு போவோம். நம்ம பரலோகத்துக்கு மட்டும்தான் போவோம். நான் அங்கே நிறுத்திடுறேன். ನಾವು ಒಂದೇ ಸಲ ಹುಟ್ಟುವುದು, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. பரலோகம் போயிருவோம் தானே? ನಾವೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ ತಾನೇ? என்ன இப்படி சொல்றீங்க? ಏನ್ ಹೀಗೆ ಹೇಳ್ತೀರಿ? பரலோகம் போறவங்கள நல்லா கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ಪರಲೋಕ ಹೋಗೋರು ಕರಗಳ ಮೇಲೆತ್ತಿ அல்லேலூயா ಹೇಳ್ರಿ. உங்களெல்லாம் தயவு செய்து நாங்க அங்க பாத்துறணும், அவ்வளவுதான். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಷ್ಟೇ. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை நாங்க தெரியலன்னா என்ன சொல்லணும், பாஸ்டர் மேங்களூர்ல பிரசங்கம் பண்ணி, சாரி உடுப்பில பிரசங்கம் பண்ணீங்கல்ல, அப்ப நாங்க அட்டெண்ட் பண்ணோம், அப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொல்லணும். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಕಾಣದಿದ್ರೆ ಹೇಳ್ಬೇಕು, ನೀವು ಉಡುಪಿಗೆ ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಬಂದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ಭಾಷೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತೀರಾ? பரலோகத்துல எல்லா பாஷையும் புரியும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಾಷೆಯೂ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஒரு தரம் பிறக்கிறோம், அப்புறம் நியாய தீர்ப்பு அடையறோம். ನಾವು ಒಂದೇ ಸಲ ಹುಟ್ಟುವುದು, ಆಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ஆமென் தானே? ಹೌದು ತಾನೆ? இதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கல தானே? ಇದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಹುಟ್ಟಿದ್ದೇವಾ? இதுக்கு பின்னாடி நம்ம பிறக்க போறது இல்ல தானே? ಇದರ ನಂತರ ಹುಟ್ಟಲಿಕ್ಕಿದ್ದೇವಾ? அப்ப ஏன் ஆண்டவர் நம்மை முதல் நூற்றாண்டுல இந்த எல்லையில பறக்க வைக்கல? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಲಿಲ್ಲ? முதல் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் செஞ்சுரில இங்க பிறந்திருந்தா, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ,
தோமா இந்த கடற்கரை முழுக்க ஊழியம் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலன் தோமா. ಅಪೊಸ್ತಲ ತೋಮನು ಈ ಕಡಲ ತೀರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலன் தோமாவுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ಅಪೊಸ್ತಲನಾದ ತೋಮನಿಗಾಗಿ ಕರಗಳ ಮೇಲೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣವಾ? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் இந்த இடத்துல வந்து ஊழியம் பண்ணி இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯನು ಈ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆமென். இந்த கொங்கணி கடற்கரை, அதற்கு பிறகு இந்த கர்நாடக கடற்கரை, மலபார் கடற்கரை, தமிழ்நாடு கடற்கரை முழுக்க ஊழியத்தை நிறைவேற்றி ಈ இருக்கிறார். ಕೊಂಕಣ ಕಡಲ ತೀರ ಮತ್ತು ತಮಿಳುನಾಡಿನ ಕಡಲ ತೀರ ಮತ್ತು ಮಲಬಾರ್ ಕಡಲ ತೀರ ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲಿ ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஒருவேளை நம்ம முதல் நூற்றாண்டுல பிறந்திருந்தா அவரை பார்த்திருக்கலாம் தானே? ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬೋದಿತ್ತಲ್ವಾ? இவ்வளவு பாவம் கிடையாது முதல் நூற்றாண்டுல. ಈ ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಪಾಪ ಇಲ್ಲ, இவ்வளவு விக்கிரக ஆராதனைகள் கிடையாது, ಇಷ್ಟು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗಳಿಲ್ಲ, இவ்வளவு அசுத்தங்கள் கிடையாது, ಇಷ್ಟು ಅಶುದ್ಧತೆಗಳಿಲ್ಲ, இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் கிடையாது. ಇಷ್ಟು ಕಠಿಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಲ್ಲ. ஆனா முதல் நூற்றாண்டுல நம்ம பிறக்காம யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம பிறக்க ನಾವು வச்சிருக்கிறார். ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟದೆ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார்னா, ಈ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹುಟ್ಟಿಸಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಇದೆ. உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி தேவனுக்கு மிகப்பெரிய நோக்கம் ನಿಮ್ಮ இருக்கிறது. ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರದಿಗೆ ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಇದೆ. இந்த மனுஷனை இப்ப அனுப்பலாமா வேண்டாம்? ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಈಗ ಕಳಿಸೋದಾ ಬೇಡ? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். யாராவது உங்க பேர் சொல்லுங்க பிரதர், பாஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. ஆஸ்டின். ஆஸ்டின். ஆஸ்டினை முதல் நூற்றாண்டுல அனுப்பிடலாமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பேசுறாங்க. ಆಸ್ಟಿನ್ ಅವರನ್ನು ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಕಳಿಸೋಣವಾ? ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ. அப்ப சொல்றாங்க, இல்ல இல்ல வேணாம், முதல் நூற்றாண்டுல ஆஸ்டின் அனுப்ப வேண்டாம். ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬೇಡ ಬೇಡ, ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಆಸ್ಟಿನ್ ಅವರನ್ನು ಕಳಿಸೋದು ಬೇಡ. ஆஸ்டினை வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வைப்போம். ಆಸ್ಟಿನ್ ಅನ್ನು 21ನೇ ಶತಮಾನಕ್ಕೆ ಇಡೋಣ. ஏன்னா 21ஆம் நூற்றாண்டு தான் பாவம் பயங்கரமா இருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲೇ ಪಾಪ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತೆ. பிசாசு பயங்கரமா போராடுவான். ಸೈತಾನ ಅಧಿಕವಾಗಿ ಹೋರಾಡ್ತಾನೆ. அந்தகாரத்தினுடைய வல்லமை பயங்கரமா இருக்கும். ಅಂಧಕಾರದ ಬಲ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತೆ. மந்திரவாதிகள் பயங்கரமா கிரியை செய்வாங்க. ಮಂತ್ರವಾದಿಗಳು ಬಹಳವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. பிசாசுக்கு பயங்கரமா ஆராதனை நடக்கும். ಸೈತಾನಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಆರಾಧನೆಗಳು ನಡೆಯುತ್ತೆ. 21ஆம் நூற்றாண்டுல ஆஸ்டின் அனுப்புனா அவன் போய் பார்த்துப்பான். 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಆಸ್ಟಿನ್ ಅನ್ನು ಕಳಿಸಿದ್ರೆ ಆಸ್ಟಿನ್ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. ஆஸ்டின் போனா மந்திரத்தினுடைய வல்லமைகள் அழியும். ಆಸ್ಟಿನ್ ಹೋದ್ರೆ ಮಂತ್ರವಾದ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. நீங்க வந்தா பிசாசினுடைய வல்லமை அழியும். ನೀವು ಬಂದ್ರೆ ಸೈತಾನ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. ஆண்டவர் உங்களை பொதிந்து வச்சு தான் இந்த நூற்றாண்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುದುಗಿಸಿಟ್ಟಿ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿರೋದು. ஆமென். இந்த நூற்றாண்டுல இங்க நீங்க இருப்பது தேவனுடைய சித்தம். ಈ 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನೀವಿರುವುದು ದೇವರ ಚಿತ್ತ. நீங்கள் ஜெபம் பண்ண தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ದೇವರ ಬಲವು ಪ್ರಕಟವಾಗುವುದು. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க பிசாசினுடைய வல்லமை அழியும். ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾ ಸೈತಾನನ ಬಲವು ಅಳಿದು ಹೋಗುವುದು. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்கு பின்பதாக தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಹಿಂದೆ ದೇವರ ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಇದೆ. ஏதோ பிறந்தோ, ஏதோ வளர்ந்தோ, ஏதோ வாழ்ந்தோம் இல்லவே இல்லை. ಏನೋ ಹುಟ್ಟಿದವೋ, ಏನೋ ಬೆಳೆದವೋ, ಏನೋ ಜೀವಿಸಿದವೋ ಎಲ್ಲ. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಒಂದು ನಾನುಡಿ ಇದೆ. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். தமிழ்ல திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாஸ்டர். ஓ பக்கா खाना का हम खाएंगे, वो मर जाने से मर जाएंगे. ಬೆಂದ್ರೆ ತಿನ್ನುವ, ಸತ್ರೆ ಸಾಯೋಣ. ஏதோ கிடைக்கிறத சாப்பிடுவோம், எப்ப சாவறமே செத்து போயிடுவோம். ಏನೋ ಸಿಗೋದನ್ನ ತಿನ್ನೋಣ, ಇಲ್ದಿದ್ರೆ ಸಾಯೋಣ. அப்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. பரலோகம் நம்மை முன்குறித்து அனுப்பி வைத்திருக்கிறது. ಪರಲೋಕ ನಮಗೆ ನಿರ್ಣಯ ಮಾಡಿ ಕಳಿಸಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டு அனுப்பி வச்சிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮಗೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. பிதாவாகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார். ತಂದೆಯಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் நூற்றாண்டுக்கு இந்த எல்லைக்கு தோமாவை கர்த்தர் அனுப்பினார் என்றார். ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಎಲ್ಲೆಗೆ ತೋಮನನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿರುವುದಾದರೆ, ஆண்டவர் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு உங்களை அனுப்பி இருக்கிறார். ದೇವರು 21ನೇ ಶತಮಾನಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அந்த தலைமுறைக்கு தோமா, ಆ ತಲೆಮಾರಿಗೆ ತೋಮನು, இந்த தலைமுறைக்கு நீங்க தான். ಈ ತಲೆಮಾರಿಗೆ ನೀವೇ. உங்களுடைய இருதயத்தின் மீது கைகளை வையுங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ರಿ. இந்த தலைமுறைக்கு என்னத்தான் கர்த்தர் வேறுபடுத்திருக்கார் ಈ சொல்லுங்க. ತಲೆಮಾರಿಗೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. இந்த மங்களூர் எல்லைக்கு, உடுப்பி எல்லைக்கு, கர்நாடக எல்லைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்க. ಈ ಮಂಗಳೂರಿಗೆ, ಉಡುಪಿಗೆ, ಕರ್ನಾಟಕಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் இந்த எல்லைக்காக என்ன அனுப்பி இருக்கிறார்னு சொல்லுங்க. ದೇವರು ಈ ಒಂದು ಎಲ್ಲೆಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ಒಳ್ಳೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳ್ರಿ. கரங்களை உங்களை இப்படி தட்ட சொல்ல, இங்க தட்டி சொல்லுங்க.
ಈ ರೀತಿ ತಟ್ಟಿ ಹೇಳ್ರಿ. ஆமென் ஹalleluya. இங்க தட்டி சொல்லுங்க. ಈ ರೀತಿ ತಟ್ಟಿ ಹೇಳ್ರಿ. ஆண்டவர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அப்படியே பிசாசை பார்த்து சொல்லுங்க. ಸೈತಾನನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, ஏ பிசாசே, ಸೈತಾನನೇ, ஆண்டவர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ஏ பிசாசே, ಸೈತಾನನೇ, இயேசு என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. ಯೇಸು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. என் தலை முடிய கூட அசைக்க முடியாது. ನನ್ನ ತಲೆ ಕೂದಲನ್ನು ಅಲುಗಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என் தலை முடிய கூட அசைக்க முடியாது சொல்லி பாத்தீங்களா? ನನ್ನ ತಲೆ ಕೂದಲನ್ನು ಕೂಡ ಅಲುಗಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? ஆமென் ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. தலை முடிக்கு உயிர் இருக்குதா, உயிர் இல்லையா? ಕೂದಲಿಗೆ, ತಲೆ ಕೂದಲಿಗೆ ಜೀವ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲ. இல்ல, உங்களுக்கு தெரியாது. ನಿಮಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்மளாம் மாசம் நாளா 2 மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு முடி இல்ல. मुझे बाल नहीं है, इसलिए मैं 2 महीने के एक बार बाल काटेगा. लेकिन पास्टर आपको ज्यादा बाल है. நீங்க முடி வெட்ட போகும்போது முடி வலிக்குதா? உங்களுக்கு வெட்டும்போது வலிக்குதா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. இங்க சொல்லுங்க, முடி வெட்ட போகும்போது முடி வலிக்குதா? ನೀವು ಕೂದಲು ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮ ಕೂದಲು ನೋವುತ್ತಾ? உங்களுக்கு தான் தெரியாது இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? ನಿಮಗೆ ತಾನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. தெரியும். பியூட்டி பார்லர் போவீங்க, இந்த ஸ்டைல் அந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணுவீங்க, எங்களுக்கு தெரியும். ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗಿ ಈ ಸ್ಟೈಲ್ ಆ ಸ್ಟೈಲ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀರಿ. ஆமென் ಆಮೆನ್, அல்லேலூயா. அழகா இருக்கிறது தப்பு இல்ல, நல்ல அழகா இருங்க, சந்தோஷமா இருங்க. ಸುಂದರವಾಗಿರೋದು ತಪ್ಪಲ್ಲ, ಒಳ್ಳೆಯದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன்னை பார்க்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றார். ನಿನ್ನ ನೋಡುವಾಗ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது பைபிள், தமிழ் பைபிள் ரொம்ப அழகா சொல்லாத. ಆ ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, ನನ್ನ ಮನ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ನನ್ನ ಪ್ರಿಯಳೇ ಎಂಬುದಾಗಿ. நீ அழகாய் இருக்கிறாய், ನೀನು ಸುಂದರವಾಗಿದ್ದಿ, நீ ரூபவதியாய் இருக்கிறாய். ನೀನು ಸೌಂದರ್ಯವತಿಯಾಗಿದ್ದಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க அழகா இருக்கிறீங்க. ನೀವು ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ. உண்மையா ரொம்ப அழகா இருக்கீங்க பாஸ்டர். ನಿಜವಾಗ್ಲೂ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். பிரசாந்த் பிரதர், பிரதீப் பிரதர் ரொம்ப அழகா இருக்கீங்க. ಪ್ರಶಾಂತ್ ಪ್ರದೀಪ್ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். பாஸ்டர் ஆஸ்டின் அழகா இருக்கீங்க. ಆಸ್ಟಿನ್ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ. ஆமென் ஆமென் ಆಮೆನ್. बहुत बार हम क्या सोचा कि मैं इतना काला में है लेकिन मैं कैसा सुंदर है. ಕೆಲವು ನೆನೆಸಬಹುದು, ನಾನು ಇಷ್ಟು ಕಪ್ಪಿಗಿದ್ದೇನೆ ಆದ್ರೆ ಹೇಗೆ ಸುಂದರವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ. ஆண்டவர் சொல்றாரு, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಕಪ್ಪಾಗಿದ್ರು ಸುಂದರವಾಗಿದ್ದಿ. இது நான் சொல்லல, ஏசாமி தான் சொன்னாரு. ಇದು ಯೇಸುವೇ ಹೇಳಿದ್ದು. உன்னத பாட்டுல அவர் தான் சொன்னாரு. சிரேஷ்ட ಗೀತೆಯಲ್ಲಿ ಆತನೇ ಹೇಳಿದ್ದು. உன்னத பாட்டுல அவர் சொன்னாரு, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. ಕಪ್ಪಾಗಿದ್ರು ನೀನು ಸುಂದರವಾಗಿದ್ದಿ. ஆமா, இந்த முடிக்கு உயிரே இல்ல. ಈ ಕೂದಲಿಗೆ ಜೀವ ಇಲ್ಲ. இந்த முடிய இந்த ஃபேன் காத்து அசைச்சிரும், தெரியுமா உங்களுக்கு? ಈ ಕೂದಲನ್ನ ಈ ಫ್ಯಾನ್ ಗಾಳಿ ಅಲುಗಾಡಿಸುತ್ತೆ, ಗೊತ್ತಾ? ஆனா இந்த முடிய பிசாசுனால தொட முடியாது. ಆದ್ರೆ ಈ ಕೂದಲನ್ನು ಸೈತಾನನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த பிசாசுனால உங்க முடிய தொடவே முடியாது. ಯಾವ ಸೈತಾನಿಂದಲೂ ನಿಮ್ಮ ಕೂದಲನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசுக்கு வல்லமையே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ಸೈತಾನಿಗೆ ಬಲವೇ ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நீங்க பிசாசை பார்த்து யாரா பயப்படுறீங்களா? ಸೈತಾನ್ ನೋಡಿ ಯಾರಾದ್ರೂ ಭಯಪಡ್ತೀರಾ? பிசாசுக்கு வல்லமை கிடையாது. ಪಿಶಾಚಿಗೆ ಬಲ ಇಲ್ಲ. நீங்க இயேசுவின் நாமத்தினால்னு சொன்னா அவன் ஓடிடுவான். ನೀವು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அவன் பயந்து சாவான். ಯೇಸು ನಾಮ ಹೇಳುವಾಗಲೇ ಆತನು ಭಯಪಟ್ಟು ಸಾಯ್ತಾನೆ. உங்க வீட்ல யார் வீட்லயாவது பிசாசுடைய பிரச்சனை, பிசாசுடைய போராட்டம் அப்படி ஃபீல் பண்றீங்களா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮನೆಯಲ್ಲಿ ಸೈತಾನ ಕಾಟ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತಾ? வீட்ல போய் நல்லா இயேசு 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 அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. ಈ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ನಾಮ ಯೇಸು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಲೇ ಇರಿ. எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு 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 சொல்லிக்கொண்டே இருங்க. ಹೇಳ್ರಿ, ಯೇಸು 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 ಯೇಸು. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான், உங்கள் எல்லையை விட்டு ஓடி ಆ போவான். ನಾಮವನ್ನು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசு பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ಸೈತಾನ್ ನೋಡಿ ಒಂದು ದಿನವೂ ಭಯಪಡಬೇಡಿ. இப்ப பிசாசு, ಈಗ ಸೈತಾನನು, நான் பிசாசுனுடைய தந்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ಸೈತಾನ ತಂತ್ರಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೇನೆ. என்னன்னா, பிசாசு ஒரு முறை இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவை ஏமாற்ற போயிட்டான். ಆ ಸೈತಾನನು ಯೇಸು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮೊದಲೇ ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ ಹೋದ. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு அவருக்கு தெரிஞ்சிட்டு ಆ ಯೇಸು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಯ್ತು. நேரா இயேசு கிட்ட போறான்.
ನೇರವಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೋಗ್ತಾನೆ. நீங்க தானே தேவகுமாரன், நீங்க வந்து இந்த பூமியை சுதந்தரிக்க தானே வந்திருக்கீங்க. ನೀವು ತಾನೇ ದೇವಕುಮಾರನು, ಈ ಭೂಲೋಕವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಲು ಬಿಡಿಸಲು ಬಂದಿದ್ದೀರಲ್ವಾ? ஆமா, என்னை பணிந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். ನನಗೆ ಆರಾಧಿಸಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. இப்ப இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ಯೇಸು ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತಾ? 3 வசனம் பேசினார். 3 ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡಿದನು. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே சொன்னாரு. ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அடுத்து சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே சொன்னாரு. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அடுத்து இயேசು பிசாசை பார்த்து சொன்னாரு, ಮೂರನೇದಾಗಿ ಯೇಸು ಸೈತಾನ್ ನೋಡಿ ಹೇಳಿದನು, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரையே ஆராதிப்பாயாக. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನೊಬ್ಬನನ್ನೇ ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆದದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. இயேசு வசனத்தினால நிரம்பி இருந்தார். ಯೇಸು ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಿದ್ದನು. பிசாசுக்கு இது தெரியல, ಸೈತಾನಿಗೆ ಇದು ಗೊತ್ತಿಲ್ಲ. போய் அவர் ஊழியத்தை தானே பண்ண போறாரு, அவர் ஏமாத்திடலாம், டைவர்ட் பண்ணிடலாம் நினைச்சு பிசாசு வந்துட்டான். ಅವನು ಸೇವೆ ತಾನೇ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, ಹೇಗಾದ್ರೂ ಅವನು ದಾರಿ ತಪ್ಪಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ. இப்ப இயேசு வசனத்துல நிரம்பி இருக்கிறத பார்த்து ஓடி போனவன், ಈಗ ಯೇಸು ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಿರುವುದನ್ನು ನೋಡಿ ಓಡಿ ಹೋದವನು அதுக்கு பிறகு ஒரு நாள் இயேசு கிட்ட வரவே இல்ல. ಅದರ ನಂತರ ಒಮ್ಮೆಯೂ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರಲೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಲೋಚಿಸಿರಿ. அவர் ஊழியம் பண்ணும்போது எந்த பிசாசாவது நான் போக மாட்டேன் அப்படி அலக்கழிச்சதா? ಆತನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಯಾವುದಾದರೂ ದೆವ್ವ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ? எல்லா பிசாசு நாங்க போறோம் நாங்க போறோம் நாங்க போறோம் ஓடி போச்சு. ಎಲ್ಲಾ ದೆವ್ವಗಳು ನಾವು ಹೋಗ್ತೇವೆ 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 ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಹೋಯಿತು. வசனத்துல நிரம்பி இருங்கள், ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಿರಿ, இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳ್ತಲೇ ಇರಿ. உங்களுக்கு விரோதமா எந்த பிசாசு செயல்பட முடியாது. ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಸೈತಾನು ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா எந்த சத்துருவும் செயல்பட முடியாது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಶತ್ರು ಕೆಲಸ ಮಾಡಲು உங்கள் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எந்த சத்துருவும் செயல்பட முடியாது. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಶತ್ರು ಕೆಲಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. அந்த 3 வசனத்துல ஓடி போனவன் அதுக்கு பிறகு இயேசுவை பரீட்சை பார்க்க வரவே இல்ல. ಆ 3 ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಓಡಿ ಹೋದನು, ಮತ್ತೆ ಯೇಸುವನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಲು ಬರಲೇ ಇಲ್ಲ. தேவனுடைய வசனத்துல நிரம்பி இருக்க பிசாசினுடைய கிரியைகள் உங்கள் மூலமாய் அழியும். ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನೀವು ತುಂಬಿರಲು ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ನಾಶವಾಗುವುದು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த எல்லையில கிறிஸ்துகிற எல்லா பிசாசினுடைய வல்லமையிலும் அழியும். ನೀವು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದಾದ್ರೆ ಸಾಕು, ಈ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಎಲ್ಲ ದುರಾತ್ಮನ ಬಲಗಳು ಅಳಿದು ಹೋಗುವುದು. ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. உங்களை பார்க்கும்போது அவன் இயேசுவை தான் பார்க்கறான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಯೇಸುವನ್ನೇ ನೋಡ್ತಾನೆ. உங்களை பார்க்கும்போது அவன் இயேசுவை தான் பார்க்கறான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಯೇಸುವನ್ನೇ ನೋಡ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. உங்க வீட்டை பார்க்கும்போது அவன் இயேசுவை தான் பார்க்கறான். தெரியுமா ನಿಮ್ಮ உங்களுக்கு? ಮನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಯೇಸುವನ್ನೇ ನೋಡ್ತಾನೆ. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? தெரியுமா தெரியாதா? ಗೊತ್ತಿಲ್ವಾ? உங்க வீட்டை பார்க்கும்போது அவன் இயேசுவை தான் பார்க்கறான். ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಯೇಸುವನ್ನೇ ನೋಡ್ತಾನೆ. உங்க வீட்டை பார்க்கும்போது அவனுக்கு சர்ச்சை பார்த்த மாதிரியே இருக்குது. ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನಿಗೆ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿದ ಹಾಗೆ ಅನಿಸುತ್ತೆ. எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அப்படி கேட்கணும். ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳ್ತೀರೋ? அப்படி கேட்கணும். ಹಾಗೆ ಕೇಳಬೇಕು. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திற்கு கொஞ்சம் வாருங்கள். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம் பாருங்கள். 5ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ஆமென். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படிக்கு வருகிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಮನುಷ್ಯನನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. அவன் யாருன்னா பிசாசுடைய தீர்க்கதரிசி. ಅದು ಕ್ಷಮಿಸಿ, ಅರಣ್ಯ ಕಾಂಡ 24:5. இப்ப அவன் வருகிறான், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். ಈಗ ಆತನು ಬಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಶಪಿಸಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஒரு மலையின் மீது ஏறி நின்று கொள்ளுகிறான். ಈಗ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ನಿಂತುಕೊಳ್ತಾನೆ. இப்ப மலையின் மீது ஏறி நின்று கொண்டு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறார்கள், அதை பார்க்கிறான். ಈ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಂತುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲರು ಕೆಳಗಡೆ ಡೇರೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ವಾಸವಾಗಿರುವುದನ್ನು ನೋಡ್ತಾನೆ. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடாரம் போட்டு தங்கி இருக்காங்க. ಈಗ ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ಡೇರೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ತಂಗಿದ್ದಾರೆ. கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள், ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 6 ಲಕ್ಷ ಕುಟುಂಬಗಳು, 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ 6 ಲಕ್ಷ ಪುರುಷರು ಎಂಬುದಾಗಿ. 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிமார்கள். 6 ಲಕ್ಷ ಪುರುಷರಂದ್ರೆ 6 ಲಕ್ಷ
ಸ್ತ್ರೀಯರು ஆமா, ಹೆಂಡತಿಯರು, அது போக அவங்களுடைய பிள்ளைகள், ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರ ಮಕ್ಕಳು. அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் வனாந்திரத்துல தான் சட்டத்தை கொடுத்தார். ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೇ ಅವರಿಗೆ ಕಟ್ಟಳೆ ನಿಟ್ಟರು. இப்ப கிட்டத்தட்ட அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. ನೋಡಿ, ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. கணக்கு போட்டு பார்த்தா குறைந்தபட்சம் 48 லட்சம் ஜனங்கள். ಇದನ್ನು ಲೆಕ್ಕ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 48 ಲಕ್ಷ ಜನ. இது கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ಇದು ಬಂದು 3,500 ವರ್ಷಗಳ ಹಿಂದಿನದು. இப்ப வந்து அங்க டாய்லெட்லாம் அப்ப கிடையாது. ಆಗ ಅಲ್ಲಿ ಶೌಚಾಲಯಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲ. கிடையாதானே? ಇಲ್ಲ ತಾನೆ? டாய்லெட் கிடையாது. ಇಲ್ಲ. அவங்க எங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தான் டாய்லெட்டுக்கு போகணும், யூரினுக்கு போகணும். ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಗೂಡಾರ ಹಾಕಿದ್ದಾರೋ, ಡೇರಿ ಹಾಕಿದ್ದಾರೋ ಅದರಿಂದ ದೂರಕ್ಕೆ ಅವರು ಶೌಚಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. 48 லட்சம் பேரும் யூரின் டாய்லெட் போனா அந்த இடங்கள எப்படி இருக்கும்? 48 ಲಕ್ಷ ಜನ ಅವರು ಶೌಚಾಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅವರು ಹೇಗಿರುತ್ತೆ? அதன் பிறகு அவங்க ஏராளமான ஆடுகள் மாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ನಂತರ ಅವರು ಹೇರಳವಾದ ಕುರಿದನಗಳನ್ನು ತಂದಿದ್ದಾರೆ. இந்த ஆடு மாடு இதெல்லாம் ஒரு பக்கம், அந்த யூரின் அதனுடைய அந்த ஷிட் எல்லாமே அந்த பக்கம் போவோம். ಒಂದು ಕಡೆ ಕುರಿ ದನಗಳ ಮೂತ್ರ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಮನುಷ್ಯರು. எப்படி இருக்கும் அந்த இடமே? ಆ ಸ್ಥಳ ಹೇಗಿರಬಹುದು? இப்ப இவன் சபிக்கிறதுக்காக மேல இருந்து பார்க்கறான். ಈಗ ಇದನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮೇಲಿನಿಂದ ನೋಡ್ತಾನೆ. மேல இருந்து பார்த்துட்டு அவ சொல்ற வார்த்தையை பாருங்க. ನೋಡಿ, ಮೇಲಿನಿಂದ ನೋಡಿ ಆತನ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು. அவன் ஆசீர்வதிக்க வந்தவன் அல்ல, சபிக்க வந்தவன். ನೋಡಿ, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲು ಬಂದವನಲ್ಲ, ಶಪಿಸಲು ಬಂದವನು. அவன் பிசாசினுடைய கிரியைகளை நிரம்பಿ வந்திருக்கிறவன். ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳಿಂದ ತುಂಬಿ ಬಂದಿರುವವನು. அவன் சொல்றான் பாருங்க. ನೋಡಿ, ಆತನ ಹೇಳ್ತಾನೆ. ನೋಡಿ, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். ಯಾಕೋಬ್ಯರೇ, ನಿಮ್ಮ ಡೇರೆಗಳು ಎಷ್ಟೋ ಚೆಲುವಾಗಿವೆ, ಇಸ್ರಾಯೇಲರೇ, ನಿಮ್ಮ ನಿವಾಸಗಳು ಎಷ್ಟೋ ರಮ್ಯವಾಗಿವೆ. எஸ், எவ்வளவு அழகா இருக்கிறது, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்க வீடுகள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ಮನೆಗಳು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. ஆமா, நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வீடு குப்பை மாதிரி நான் வச்சிருக்கிறேன். ನೀವ್ ಹೇಳ್ಬಹುದು, ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಸದ ತೊಟ್ಟಿಯಾಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ. ஐயೋ, திடீர்னு பாஸ்டர்ஸ் நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ನಾವು ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ತಕ್ಷಣ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, ದಿಢೀರ್ನೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, 5 ನಿಮಿಷம் வெளியில இல்ல, 5 நிமிஷம் வெளியில. ಫಾಸ್ಟ್ 5 ನಿಮಿಷ ಅಲ್ಲೇ ಇರಿ. ஆமா, அதுக்கப்புறம் போவீங்க, பழைய துணிலாம் எடுத்து ஒரு போட்டு கட்டி அந்த கட்டிலுக்கு கீழே தள்ளுவீங்க. ಆ ನಂತರ ಎಲ್ಲ ಹಳೆ ಬಟ್ಟೆಗಳೆಲ್ಲ ಮೂಟೆ ಕಟ್ಟಿ ಅದನ್ನು ಮಂಚದ ಕೆಳಗೆ ಹಾಕಿ, அது வேக வேகமா பெருக்கிட்டீங்க. அப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் கட 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 இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறது. ವೇಗವಾಗಿ ಕಸ ಹೊಡೆದು ರೂಮ್ ಫ್ರೆಶ್ನರ್ ಹಾಕಿ, டேய் சீக்கிரம் அந்த தள்ளுடா. ಅದನ್ನು ಅಲ್ಲಿಸದು, ಸಿಲ್ಸರಿಸು. ஆமா, பொட்ட புள்ளைய வேலை வாங்குறது, பையனை வேலை வாங்குறது, பாஸ்ட் வந்துட்டாங்க. ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಗಂಡ್ ಮಕ್ಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲಸ ಕೊಡೋದು. பாஸ்டர் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதா? ಫಾಸ್ಟ್ ಒಂದು ಫೋನ್ ಮಾಡಿ ಬಂದಿರಬಾರ್ದಾ? செய்யறமா செய்யலையா? ಹೇಳ್ತೀವ ಹೇಳಲ್ವಾ? நேரா கிச்சனுக்கு மட்டும் நம்ம பாஸ்டர் நேரா போனா சிஸ்டர் என்ன சொல்லுவீங்க? ಕಿಚನಿಗೆ ಮಾತ್ರ ನೇರವಾಗಿ ಸಭಾಪಾಲಕರುಗಳು ಹೋದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ? பாஸ்டர் ப்ளீஸ் கிச்சனுக்கு போகாதீங்க. ಪಾಸ್ಟರ್ ದಯವಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡಿ. ஆமா, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணல. ಇವತ್ತು ನಮ್ಮ ಮನೆಯವರು ಪಾತ್ರೆ ತೊಳೆಯಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அப்படியா? ಆಗ சகோதரர்கள் மனைவிமார்களுக்கு வீட்டுக்கு அப்பப்ப பாத்திரத்தை கழுவி கொடுங்க. ಸಹೋದರರು ಆಗಾಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆದು ಕೊಡಿ. ஆமா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ಅವ್ರು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. வாழ்க்கையில பிரச்சனையே வராது, தெரியுமா உங்களுக்கு? ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರೋದಿಲ್ಲ. நீங்க 2 பாத்திரத்தை தேய்ங்க, 3வது பாத்திரத்துக்கு அவங்க வந்து நின்றுவாங்க. ನೀವು 2 ಪಾತ್ರೆ ತೊಳೆಯಿರಿ, 3ನೇ ಪಾತ್ರೆ ತೊಳೆಯೋದಕ್ಕೆ ಅವರೇ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. இல்ல, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிடுவாங்க. ನೀವು ಹೋಗಿ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா அவங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறாங்க சிஸ்டர்ஸ். ಸಹೋದರಿಯರೇ, ಅವ್ರು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஏன்னா அவங்க ஒரு நாள் பாத்திரத்தை கழுவிட்டாங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க பாத்திரத்தை கழுவ போட்டுறீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಂದು ದಿನ ಅವ್ರು ತೊಳೆದ್ರೆ ದಿನವೆಲ್ಲ ಯಾವಾಗಲೂ ಅವ್ರನ್ನೇ ತೊಳೆಯೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, அதுக்கும் கை தட்டுறீங்க என்ன? ಅದಕ್ಕೂ ಕೈ ತಟ್ತೀರ ನೋಡಿ. ஆனா இவன் சொல்றான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. ಯಾಕೋಬರೇ, ನಿನ್ನ ಡೇರೆಗಳು ಎಷ್ಟೋ ಚೆಲುವಾಗಿವೆ, ನಿನ್ನ ನಿವಾಸಗಳು ಎಷ್ಟೋ ರಮ್ಯವಾಗಿವೆ. எவ்வளவு அழகா இருக்குது, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. அவனுக்கு பார்த்தா இயேசுவினுடைய பிள்ளைகளா தான் அவனுக்கு தெரியுறாங்க. ಅವರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣ್ತಾರೆ. அவன் பார்க்கறான், ஒவ்வொரு வீட்லயும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲೂ ದೇವ ಸಾನ್ನಿಧ್ಯವಿದೆ. அவன் பார்க்கறான், ஒவ்வொரு வீட்லயும் தேவனுடைய மகிமை இருக்கிறது.
ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮನೆ ಮಹಿಮೆ ಇದೆ. அடுத்து சொல்றான் உன் வீடு எப்படி தெரியுமா இருக்குது? ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ ನಿನ್ನ ಮನೆ ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? 6ஆம் வசனம் அவைகள் பரவி பாய்கிற ஆறுகளை போல இருக்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, ಉದ್ದವಾಗಿ ಚಾಚಿಕೊಂಡಿರುವ ತಗ್ಗುಗಳಂತೆಯೂ நதியோரத்திலுள்ள தோட்டத்தை போல இருக்கிறது. ನದಿಯ ಬಳಿಯಿರುವ ತೋಟಗಳಂತೆಯೂ ಕಾಣಿಸುತ್ತವೆ. கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கிறது. ಯೆಹೋವನು ನೆಟ್ಟ ಅಗರು ಮರಗಳಿಗೂ. ஆமென். உங்க 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 ஊருக்கு பேரே கன்னட தேசம். ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರ್ನಾಟಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் அப்படின்னா இந்த காடுகளில சந்தன மரங்கள் அதிகம். ಯಾಕಂದ್ರೆ ಈ ಒಂದು ಈ ಕಾಡುಗಳಲ್ಲಿ ಗಂಧದ ಮರ ಅಧಿಕ. அந்த சந்தன மரத்தினுடைய காரியத்து நிமித்தம் தான் உங்க எல்லைகளுக்கு பேரே கன்னட தேசம். ಆ ಒಂದು ಗಂಧದ ಆ ಒಂದು ಇರುವ ಅಧಿಕವಾಗಿರೋ ನಿಮಿತ್ತವೇ ಇದಕ್ಕೆ ಕರ್ನಾಟಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்ப சந்தன மரத்தை நீங்க லைட்டா உரசுனீங்கன்னா ஸ்மெல் அந்த ஏரியா முழுக்க வரும். ನೀವು ಆ ಗಂಧವನ್ನು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಲಘುವಾಗಿ ಉಜ್ಜಿದ್ರೆ ಆ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ಪರಿಮಳ ಸೂಸ್ತದೆ. ஆமென். பிசாசு வந்து உங்களை உரசுனானா தேவனுடைய மகிமை இந்த எல்லை முழுக்க விஸ்தாரமாகும். அல்லேலூயா. ನಾನು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಉಜ್ಜಿದ್ರು ಕೂಡ ಈ ಪ್ರಾಂತ್ಯವೆಲ್ಲ ವಿಸ್ತಾರವಾಗುವುದು. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவன் சொல்றான் காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ಗೇಂಡಾ ಮೃಗಗಳಿರುವಂತ ಬಲ ಅವರಿಗಿದೆ. 8வது வசனத்தை பாருங்கள். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ಅವರು ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ಬಲವುಳ್ಳವರು. ஏன் காண்டாமிருகத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணாரு அங்க தெரியுமா உங்களுக்கு? ಯಾಕೆ ಕಾಡು ಕೋಣವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದ್ರು ಗೊತ್ತಾ? காண்டாமிருகத்தை ஏன் சொன்னாங்க தெரியுமா? ಯಾಕೆ ಕಾಡು ಕೋಣವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ರಲ್ಲಿ? காண்டாமிருகத்துக்கு கொம்பு பார்த்திருக்கீங்களா? ನೀವು ಕಾಡು ಕೋಣದ ಕೊಂಬು ನೋಡಿದ್ದೀರಾ? பார்த்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? காண்டாமிருகத்தோட ஸ்ட்ரெಂத் அந்த கொம்பு தான். ಆ ಕಾಡು ಕೋಣದ ಬಲವೇ ಆ ಕೊಂಬಿನಲ್ಲಿರೋದು. அந்த கொம்பு எதனால ஆனப்பட்டது தெரியுமா? ಆ ಕೊಂಬು ಯಾವುದರಿಂದ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿ, ಜುವಾಲಜಿ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಇದ್ರೆ. காண்டாமிருகத்தினுடைய கொம்பு வேற எதுவுமே இல்லை. காண்டாமிருகத்தினுடைய முடிகள். ಆ ಕಾಡು ಕೋಣದ ಆ ಒಂದು ಕೊಂಬು ಆ ಕಾಡು ಕೋಣದ ಆ ಕೂದಲಿನಿಂದ அந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. முடிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி 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 கொம்பாக ஸ்ட்ரெಂತ್ உள்ளதாய் மாறிச்சு. ಅದರ ಕೂದಲುಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಹೆಣೆದುಕೊಂಡು ಅದು ಆ ಒಂದು ಕೊಂಬಾಗಿ ಬಲವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சொல்றாரு உன் முடியில கூட தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿನ್ನ ಕೂದಲಿನಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ಬಲವಿದೆ. மந்திரவாதம் பண்றவன் உன் முடியை கொண்டு போய் மந்திரவாதம் பண்ண அவன் தான் செத்தான். ಮಂತ್ರವಾದ ಮಾಡೋನು ನಿಮ್ಮ ಕೂದಲನ್ನು ತಕೊಂಡು ಹೋಗಿ ಮಂತ್ರವಾದ ಮಾಡಿದ್ರೆ ಅವನೇ ಸಾಯೋದು. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, எவன் உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணினானோ, ಯಾರು ನಿಮಗೆ ಮಂತ್ರವಾದ ಮಾಡಿದನೋ, ஒன்னு அவன் பைத்தியமாய் அலைவான், ಆತನು ಒಂದೋ ಹುಚ್ಚನಾಗಿ ಅಲಿತಾನೆ, அல்லது அவன் இந்த பூமியில இல்லாமற் போவான், ಇಲ್ಲದಿದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತಾನೆ. இந்த சபைக்கு விரோதமாய் பண்ணப்பட்ட மந்திரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ಈ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿರುವ ಮಂತ್ರದ ಕುರಿತು ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾನೆ. எவன் மந்திரவாதம் பண்ணினானோ, ಯಾರು ಮಂತ್ರವನ್ನು ಮಾಡಿದನೋ, அவன் பாஸ்டர் சுனில் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் தப்பித்துக் கொண்டான். ಆತನು ಪಾಸ್ಟರ್ ಸುನಿಲ್ ಅವರ ಬಳಿ ಬಂದು ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾನೆ. இல்லை என்றால் ஒன்று பைத்தியம் பிடித்து அலைவான், ಇಲ್ಲದಿದ್ರೆ ಒಂದು ಹುಚ್ಚಿಡಿದು ಅಲಿಯುತ್ತಾನೆ. அவனும் அவனுடைய பிள்ளைகளும் சடுதியாய் மரணம் அடைவார்கள். ಅವನು ಅವನ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದೆ ಅನಾಥರಾಗಿ ಅಲಿಯುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைராக்கியம் உடையவராய் இருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ವಿರುದ್ಧ ಕುರಿತಾಗಿ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. உங்க வீடு சாதாரணமானதல்ல. ನಿಮ್ಮ ಮನೆ ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. உங்க வீட்ல தேவனுடைய மகிமை இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದೆ. உங்க வீட்ல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. உங்க வீட்ல தேவனுடைய ஆராதனை ನಿಮ್ಮ இருக்கிறது. ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆರಾಧನೆ ಇದೆ. உங்க வீட்ல தேவனுடைய வசனம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. உங்க வீட்ல தேவனுடைய ஜெபம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. அல்லேலூயா. 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 இங்க வந்து அத்தனை ஊழியக்காரங்களும் அவங்க மீது இருந்த வரங்களை, வல்லமைகளை, அபிஷேகத்தை உங்க மேல இம்பாக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಅಷ್ಟು ಸೇವಕರು ತಮ್ಮ ಮೇಲಿರುವ ವರಗಳನ್ನು, ಕೃಪಾವರಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಸ್ತಾರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ நீங்க சாதாரணமானவர்கள் இல்லவே ಆದ್ದರಿಂದ இல்லை. ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲವೇ ಅಲ್ಲ. இதுக்கு பிறகு நீ எங்க போனாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ಇಲ್ಲಿಂದ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟವಾಗುವುದು. ஹalleluya. 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 ஒரு 10-15 நாளைக்கு முன்பதாக 15 ದಿನಗಳ ಹಿಂದೆ நான் ஒரு ஏசி பஸ்ல வந்துட்டு இருந்தேன். ನಾನೊಂದು ಎಸಿ ಬಸ್ ನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೆ. நான் வந்து ஏறி தூங்கிட்டேன். ನಾನು ಆ ಬಸ್ ಹತ್ತಿ ನಾನು ಮಲಗಿದೆ. யார் இருக்கிறாங்க யார் இல்லை எதையுமே பார்க்கல. நான் செம்ம டயர்டு படுத்து தூங்கிட்டேன். ಬಹಳ ಆಯಾಸವಾಗಿದೆ, ಯಾರಿದ್ದಾರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಗಮನಿಸಿಲ್ಲ, ಮಲಗಿಬಿಟ್ಟೆ. நல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கி முடிச்சிட்டு 2 ತಾಸು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿ திடீர்னு அந்த பஸ் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. டீ குடிக்க நிறுத்திட்டாங்க. ಚಾ ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಬಸ್ ಅನ್ನು ಒಂದು ಕಡೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. நான் உடனே சரி அப்படின்னு சொல்லி எழும்பி போய் டீ குடிச்சிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಚಾ ಕುಡಿದು ಮತ್ತೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡೆ. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
பஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு ವಾಹನ ಮತ್ತೆ ಚಲಿಸಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. கொஞ்ச நேரத்துல எனக்கு பின்னாடி சீட்ல இருந்தவன் என்னை பார்த்து உன்னாலதான் பிரச்சனை உன்னாலதான் பிரச்சனை உன்னாலதான் பிரச்சனை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆದ ನಂತರ ನನ್ನ ಹಿಂದಿನ ಸೀಟ್ನಲ್ಲಿ ಇರುವವನು ನಿನ್ನಿಂದಲೇ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. உடனே மத்தவங்கள வந்து என்னப்பாச்சு தூங்கிட்டு இருக்கும்போது கனவு ஏதாவது வந்துட்டான்னு எழுப்பி கேக்குறாங்க. ಅವರು ಬಂದು ನಿದ್ದೆ ಮಾಡಿದಾಗ ಏನಾದ್ರು ಸಮಸ್ಯೆ ಆಯ್ತಾ ಏನಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அவன் சொல்றான் இல்ல இவனாலதான் வந்துச்சு அப்படிங்கிற. ಆತನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಈತನಿಂದಲೇ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த பஸ் ஓட்டுறதுக்கு இன்னொரு டிரைவர் இருப்பான்ல அவன் வந்துட்டான் அவனை பிடிக்கிறதுக்கு. ಈಗ ಬಸ್ ಅನ್ನು ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬ ಡ್ರೈವರ್ ಇರ್ತಾರಲ್ಲ ಆ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಇವನನ್ನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. அந்த பஸ்ல அப்பதான் டிக்கெட் வந்து செக் பண்றதுக்கு ಚೆಕ್ಕರ್ಸ್ 2 பேர் ಯಾರಾனுங்க அவனுங்களும் கிட்ட வந்துட்டானுங்க. ಈಗ ಬಸ್ ಅಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಚೆಕ್ ಮಾಡೋರು ಅವರು ಇಬ್ಬರು ಬಂದ್ಬಿಟ್ರು. எல்லாரும் வந்து ಕಂಟ್ರೋಲ್ பண்றாங்க இவன் நம்மள பார்த்து பேசுகிறான் உன்னாலதான் வந்துச்சு. ಎಲ್ಲರೂ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರು ಆದ್ರೆ ಈತ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಿನ್ನಿಂದಲೇ ಬಂತು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. உடனே அவங்க ஏப்பா நீ என்னப்பா பண்ண என்னை பார்த்து கேட்டாங்க. ಅವ್ರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದ್ರು ನೀನೇನಪ್ಪ ಮಾಡಿದೆ. நான் ஒண்ணுமே பண்ணல பேசாம டேய் சும்மாறா இயேசு நாமத்துல போ அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். ನಾನು ಹೇಳಿದೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸುಮ್ಮನಿರು ಏನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಮತ್ತೆ ಮಲಗಿಬಿಟ್ಟೆ. அந்த கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிட்டான். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಾರ್ಮಲ್ ಆಗ್ಬಿಡ್ತು. அந்த டிக்கெட் பரிசோதகரும் அந்த இன்னொரு டிரைவர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க யார் சார். ಆ ಟಿಕೆಟ್ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋರು ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಕೊಡೋರು ಬಂದು ಕೇಳ್ತಿದ್ರೆ ನೀವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ನಾನು ಹೇಳಿದೆ ನಾನು ಭೂಮಿ ಆಕಾಶ ಉಂಟು ಮಾಡಿದ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಸೇವಕ. இப்ப 10-15 நாளைக்கு முன்பதாக நடந்தது. 10-15 ದಿನಗಳ ಹಿಂದೆ ನಡೆದದ್ದು. சகோதரனே நீங்க போனா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ಸಹೋದರನೇ ನೀನು ಹೋಗೋದಾದ್ರೆ ದೇವರ ಬಲ ಪ್ರಕಟವಾಗ್ತದೆ. நீங்க போனா பிசாசுகள் அலறும். ನೀವು ಹೋಗೋದಾದ್ರೆ ದೆವ್ವಗಳು ನಡುಗುತ್ತವೆ. ஆமென். உங்கள் மூலமா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರ ಶಕ್ತಿ ಪ್ರಕಟವಾಗ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க சாதாரணமானவங்க இல்ல. ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. விலையேறப்பட்ட அபிஷேகத்தை உங்க உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಅಮೂಲ್ಯವಾದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த தலைமுறைக்கு ஆண்டவர் பவுலை பயன்படுத்தினார்னா ಆ ತಲೆಮಾರಿಗೆ ದೇವರು ಪೌಲನನ್ನು அந்த ಉಪಯೋಗಿಸಿರುವುದಾದರೆ தலைமுறைக்கு ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார்னா ಆ ತಲೆಮಾರಿಗೆ ಪೇತ್ರನನ್ನು ದೇವರು அந்த ಉಪಯೋಗಿಸಿರುವುದಾದರೆ தலைமுறைக்கு ஆண்டவர் தோமாவை பயன்படுத்தினார் ಆ என்றால் ತಲೆಮಾರಿಗೆ ದೇವರು ತೋಮನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರುವುದಾದರೆ இந்த தலைமுறைக்கு ஆண்டவர் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார். ಈ ತಲೆಮಾರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವುದು. ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போறார். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. அந்த குட்டி பிள்ளைய ஒண்ணுமே தெரியாத அந்த குட்டி பிள்ளை அணைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல அந்த குட்டி பிள்ளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಪ್ಪಿಕೊಂಡಿರುವ ಚಿಕ್ಕ ಮಗುವನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. ஆமென். தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಮೂಲ್ಯವಾದವರು. உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರ ಬಲವು ಪ್ರಕಟವಾಗುವುದು. பிசாசு உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுகிற நாட்கள் வரும். ಸೈತಾನ ನಿಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ನಡುಗಿ ಓಡುವ ದಿನಗಳು ಬರ್ತದೆ. இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் பயன்படுத்துறது நீங்க பாக்குறீங்கல்ல. ಇಂದು ಈ ಸೇವಕರೆಲ್ಲ ಉಪಯೋಗವಾಗುವುದು ನೋಡಿದ್ರಲ್ಲ. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக இப்படி கிரியை செய்து சபையை பெருக பண்ணுவார். ಈ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಸಭೆಯನ್ನು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya 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 ஹalleluya. நான் முதல் நாளிலே வல்லமை எங்கே இருக்கிறது என்று ஜெபத்தை குறித்து பேசினேன். ನಾನು ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಬಲ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದೆ. இரண்டாவது நாள் நேற்று வல்லமை சபையில தான் இருக்கிறது. சபையினுடைய விரிவாக்கத்திற்காக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மூலமாய் வல்லமை வெளிப்படும் என்று பேசினேன். ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಬಲವು ಸಭೆ ಒಳಗಡೆ ಇದೆ, ಸಭೆ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿದೆ. நேற்றுக்கு பேசின அந்த செய்தியினுடைய அடுத்த தொடர்ச்சியை நான் பேச போகிறேன். ನಿನ್ನೆ ಮಾತನಾಡಿದ ಸಂದೇಶದ ಮುಂದುವರೆದ ಭಾಗವನ್ನು ನಾನು ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ஆனால் அதற்கு முன்பதாக இந்த காரியங்களை பேசும்படிக்கு ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஆகவே இதை பேசி இருக்கிறேன். ಆದರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದನು, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಿದ್ದೇನೆ. பிசாசினுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில செயல்படவே முடியாது. ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಫಲವಾಗುವುದೇ ಇಲ್ಲ. இந்த சபைக்கு விரோதமான எந்த மந்திரங்களும் செயல்படவே ಈ முடியாது. ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಯಾವ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳು ಫಲಿಸೋದಿಲ್ಲ. இந்த சபை விசுவாசிகளுக்கு விரோதமான மந்திரங்கள் செயல்பட ಈ முடியாது. ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಮಂತ್ರವೂ ಫಲಿಸೋದಿಲ್ಲ. இந்த சபை போதகருக்கு விரோதமான மந்திரவாதங்கள் கிரியை செய்ய முடியாது. ಈ ಸಭೆ ಬೋಧಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರವು ಕೆಲಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதை ஆண்டவர் பேச சொன்னபடினால தான் முதல்ல இதை நான் பேசி இருக்கிறேன். ಇದನ್ನು ದೇವರು
ದೇವರು ಮಾತನಾಡಲಿ ಕೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮೊದಲೇ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. யார் மந்திரவாதம் பண்ணானோ அவன் மனம் திரும்பாவிட்டால், ಯಾರು ಮಂತ್ರವಾದ ಮಾಡಿದನೋ ಆತನ ಮನ ತಿರುಗದೇ ಇದ್ದರೆ அவன் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படும். ಆತನ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪವು ಪ್ರಕಟವಾಗುವುದು. அவன் பைத்தியமாய் திரிவான் அல்லது அவன் பிள்ளைகள் பைத்தியமாய் திரியும். ಆತನು ಹುಚ್ಚನಾಗಿ ತಿರುಗುವನು, ಇಲ್ಲದ್ರೆ ಆತನ ಮಕ್ಕಳು ಹುಚ್ಚರಾಗಿ அல்லது ತಿರುಗುವನು, மரணம் வந்து அவன் மரித்து போவான். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮರಣವು ಬಂದು ಆತನು ನಾಶ. தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். ದೇವರ ಬಲ ಪ್ರಕಟವಾಗುವಂತೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மந்திரத்தினுடைய வல்லமைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ಮಂತ್ರದ ಬಲಗಳು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பில்லி சூனியத்தினுடைய வல்லமைகள் கிரியை செய்ய முடியாது. ಶಕುನದ ಬಲಗಳು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென், ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலைமுறை சாபங்கள் அழிகிறது. ತಲೆಮಾರಿನ ಶಾಪಗಳು ನಾಶವಾಗ್ತಾ ಇದೆ. தலைமுறை சாபங்கள் அழிகிறது. ತಲೆಮಾರಿನ ಶಾಪಗಳು ನಾಶವಾಗ್ತಾ தலைமுறை ಇದೆ. சாபங்கள் அழிகிறது. ತಲೆಮಾರಿನ ಶಾಪಗಳು ஆமென். ನಾಶವಾಗ್ತದೆ. உங்களை கொண்டு கர்த்தர் சாபத்தை அழித்து ನಿಮ್ಮ போடுவார். ಮೂಲಕ ದೇವರು ಶಾಪವನ್ನು ಮುರಿದಾಕುವನು. எந்த குடும்பத்திற்குள்ள போகிறீர்களோ, ಯಾವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರೋ, உங்கள் உறவினர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, ನಿಮ್ಮ ನೆರೆಯವರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ, உங்கள் நண்பர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಸ್ನೇಹಿತರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ, உங்களை யாராவது வீட்டுக்கு அழைப்பார்கள் என்றால், ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಮನೆಗೆ ಕರೆಯುವುದಾದ್ರೆ அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த தலைமுறை சாபங்கள் ஒளிந்து போகும். ಆ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಆ ತಲೆಮಾರಿನ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುವುದು. நீங்க போனதற்கு பிறகு அந்த வீட்டுல செழிப்பு வரும். ನೀವು ಹೋದ ನಂತರ ಆ ಮನೆಗೆ ಸಮೃದ್ಧಿ ಉಂಟಾಗುವುದು. நீங்க போனதற்கு பிறகு அந்த வீட்டுல ஆசீர்வாதங்கள் வரும். ನೀವು ಹೋದ ನಂತರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದು. நீங்க கால் வைத்ததற்கு பிறகு அந்த குடும்பத்துல செழிப்பு வரும். ನೀವು ಕಾಲಿಟ್ಟ ನಂತರ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮೃದ್ಧಿ ಬರುವುದು. அவர்களுக்கே செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் யோசித்து பாருங்கள். ಅವರಿಗೆ ಸಮೃದ್ಧಿ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಾದ್ರೆ ನೀವೇಗಿರುವಿರಿ? ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். ನೀವು ಸಮೃದ್ಧರಾಗಿರುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த செழிப்பாய் இருக்கும்போது சொன்ன உடனே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. ನೀವು ಸಮೃದ್ಧರಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತೆ. நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஏடிஎம் பின்னு கூட வசனத்தின்படி தான் வச்சிருப்பேன். ನನ್ನ ATM ಪಿನ್ ಕೂಡ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ಇಟ್ಟಿರ್ತೇನೆ. ஆமா, நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 28:25 ಕರ್ತನನ್ನು ನಂಬುವನು ಸಮೃದ್ಧನಾಗುವನು. அதுதான் ஏடிஎம் பாஸ்வேர்டு. நான் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. அதான் பாஸ்வேர்டு. ಅದೇ ಪಾಸ್ವರ್ಡ್. வசனம். ವಾಕ್ಯ. கர்த்தருனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுவார். அதுதான் அது உள்ள போறதுக்குரிய கோட் வேர்டு. ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸದೆ ಆಶೀರ್ವದಿಸುವನು, ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸೇ ಹೆಚ್ಚಿಸುವನು. ಅದೇ ಕೋಡ್ ವರ್ಡ್. ஆமா, 0614 அதான் உள்ள போறதுக்குரிய கோட் வேர்டு. 0614 ಅದೇ ಕೋಡ್ ವರ್ಡ್. ஆமா, நீங்க தயவுசெய்து உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் காசு போட்டு வெளியே வாங்க. என்ன, ನೀವು ಒಳಗೆ ಹೋದ್ರೆ ಹಣ ಹಾಕಿ ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. ஏன்னா வட இந்தியால நிறைய சர்ச் கட்ட வேண்டியது இருக்குது, ஊழியத்துக்கு தேவை நிறைய இருக்குது. ಯಾಕೆ ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ಬಹಳಷ್ಟು ಸಭೆಗಳು ಕಟ್ಟಬೇಕಾಗಿದೆ, ಸೇವೆ எதை ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ಮಾಡಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது வெளிப்படுகிறது. ದೇವರ ಬಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಕಟವಾಗುವುದು. இப்ப இந்த சபையினுடைய போதகர் மீது இருக்கிற அபிஷேகத்தை நான் பேச போகிறேன். ಸಭೆ ಮೇಲಿರುವ ಸೇವಕರ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕದ ಕುರಿತು ஆகவே தான் ಮಾತನಾಡುವ. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 10:41 வசனம், ಅದಕ್ಕೆ ಮತ್ತಾಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 41ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವನು ಪ್ರವಾದಿಗೆ ಬರತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುವನು. நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானை ஏற்ற பலனை அடைவான். ನೀತಿವಂತನನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ನೀತಿವಂತನಿಗೆ ಬರತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುವನು. சீஷனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு. ಶಿಷ್ಯನೆಂದು ಒಬ್ಬನಿಗೆ ಒಂದು ತಮ್ಮಿಗೆ ನೀರನ್ನು ಕೊಡುವುದಾದ್ರೂ ಅದಕ್ಕೆ ಬರತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು அப்ப ಹೊಂದುವನು. உங்கள் போதகருக்காக எவ்வளவு நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಿಗಾಗಿ ನೀವು ಎಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನೋ அவ்வளவு அவர் மீது இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ಅಷ್ಟಕ್ಕಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಸೇರುವುದು. அவ்வளவு அவர் மீது இருக்கிற அபிஷேகம் உங்க மீது வந்து சேரும். ಅಷ್ಟಕ್ಕಷ್ಟು ಅವರ ಮೇಲಿನ ಆಶೀರ್ವಾದ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಸೇರುವುದು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் போதகருடைய வார்த்தையை ஒரு நாளும் அல்லல் தட்டாதீர்கள். ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರ ಮಾತನ್ನು ಎಂದಿಗೂ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬೇಡಿ. இன்றைக்கு ஆண்டவர் என்னை பல இடங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டே ಇವತ್ತು இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 240 சபைகளுக்கும் அதிகமான சபைகளை உருவாக்க கிருபை தந்திருக்கிறார். ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ 240ಕ್ಕಿಂತ ಅಧಿಕ ಸಭೆಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சுமார் 167 ஊழியக்காரர்கள் மிஷனரிகளாய் ஊழியம் செய்கிறார்கள். 167 ಮಿಷನರಿಗಳು ಸೇವಕರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ஆனால் ಇದ್ದಾರೆ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிதிலே எனக்கு வசனம் தெரியாது, ಆದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಆರಂಭದಲ್ಲಿ ನನಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஊழியம் தெரியாது,
தெரியாது, ಸೇವೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இயேசுவை பற்றி சொல்ல கூட தெரியாது, ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியாது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் எங்கள் போதகர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படிவேன். ಆದ್ರೆ ನನ್ನ ಸಭಾಪಾಲಕರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರು ಹಾಗೇ ವಿಧಿಯನಾಗ್ತಿದ್ದೆ. எங்க பாஸ் சொல்லுவார் 10 மணிக்கு ஆராதனை 9:45 வான்னு சொல்லுவாரு. ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳ್ತಿದ್ರು 10 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ 9:45 ಬಾ, 9:45 வந்து சபையை பெருக்கு என்று சொல்லுவார். 9:45 ಬಂದು ಸಭೆಯನ್ನು ಗುಡಿಸು. அதற்கு முன்பதாக நான் கல்லூரி முடித்து விட்டு ஓசூரில் இருக்கிற டிவிஎஸ் கம்பெனில வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ನಾನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಗಿಸಿ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಟಿವಿಎಸ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா இங்க வந்தா பெருக்க சொல்லுவார் சபையை. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ಕಸ ಗುಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அங்க வேலைக்கு போனா டிவிஎஸ் கம்பெனில சூப்பர்வைசர், ಅಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಸೂಪರ್ವೈಸರ್. ஆனா சர்ச்சுக்கு வந்தா பெருக்கிற வேலை. ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಗುಡಿಸುವ ಕೆಲಸ. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பாயெல்லாம் போடு பாட்டு புக்கு வை அப்படின்வாரு. ಅದೆಲ್ಲ ಆದ ನಂತರ ಚಾಪೆ ಹಾಕು, ಹಾಡು ಪುಸ್ತಕಗಳು ನೀಡು, காணிக்கை பெட்டியை கரெக்டா கொண்டு போய் வையின்னுவாரு. ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿಡು, அப்புறம் புல்பீட்டை கொண்டு போய் தண்ணியை வையின்னு சொல்லுவாரு. ನಂತರ ಪುಲ್ಪಿಟ್ ನಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀರಿಡು. அதுக்கு பிறகு நான் பேசும்போது கவனிக்கணும்னு சொல்லுவாரு. ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ಗಮನಿಸ್ತಾ ಇರು. 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 10 ಗಂಟೆಗೆ ಆರಂಭ ಆರಾಧನೆ. பாட்டு பாடுறதுக்கு கூட சேர்க்க மாட்டாரு, ಆರಾಧನೆ ಆಡೋದಕ್ಕೂ ಕೂಡ ಸೇರಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. வசன வாசிக்கும் பொழுது நீ ஒரு பைபிள் போர்ஷன் வாசி சொல்ல மாட்டாரு, ವಾಕ್ಯ ಓದುವಾಗ್ಲೂ ನೀನು ಓದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. கடைசி ஜெபம் முடியும் போது கொஞ்சம் கூட நில்லு சொல்ல மாட்டாரு, ಕೊನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ಎಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ஆமா திரும்ப பாயை மடிச்சு உள்ள வை அப்படின்வாரு. ಮತ್ತೆ ಚಾಪೆ ಮಡಚಿ ಒಳಗಿಡು, காணிக்கை பெட்டி கொண்டு போய் உள்ள வைன்னு சொல்லுவாரு. ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಒಳಗಿಡು, அந்த சேர் டூல் எல்லாம் திரும்ப ஒழுங்கா வைன்னு சொல்லுவாரு. ಎಲ್ಲ ಚೇರ್ ಸ್ಟೂಲ್ಗಳೆಲ್ಲ ಕ್ರಮವಾಗಿಡು, திரும்ப பெருக்கி கொடுத்துட்டு போன்னுவாரு. ಮತ್ತೆ ಗುಡಿಸಿ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. கிட்டத்தட்ட 6 மாசங்கள், ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 6 ತಿಂಗಳು. 6 மாசத்துல இதை தவிர வேற எதுவுமே செய்யல. 6 ತಿಂಗಳು ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. நான் ஒரு நாள் சொன்ன ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு. ಒಂದು ದಿನ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರು ನನ್ನ ಸೇವೆ ಕರೀತಿದ್ದಾರೆ. அப்படியே அவனை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரா? ಹೌದಾ, ನಿನ್ನ ಸೇವೆ ಕರೀತಿದ್ದಾರಾ? வெயிட் பண்ணு நான் பேசுறேன் அப்படின்னாரு. ಸ್ವಲ್ಪ ಕಾಯಿ, ನಾನು ಮಾತಾಡ್ತೇನೆ. இன்னும் ஒரு 3 மாசம் அவர் கூடவே வச்சிருக்கிறாரா, ஆனா ஒரு பொறுப்பு தர மாட்டேங்கிறார். ಇನ್ನು 3 ತಿಂಗಳು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. கிட்டத்தட்ட 9 மாசங்கள் ஒரு பொறுப்பு கிடையாது. 9 ತಿಂಗಳು ಯಾವ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲ. வெறும் பெருக்கிறது, பாய போடுறது, பாட்டு புக்கு வைக்கிறது, காணிக்கை வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, திரும்ப அதே வேலை தான். ಕೇವಲ ಗುಡಿಸೋದು, ಚಾಪೆ ಹಾಕೋದು, ಹಾಡು ಪುಸ್ತಕ ಇಡೋದು, ನೀರಿಡುವುದು, ಇದೇ ಕೆಲಸ. திரும்ப சாயங்காலம் 4 மணி போல வர சொல்லுவாரு. ಮತ್ತೆ ಸಂಜೆ 4 ಗಂಟೆಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ அப்ப ಇದ್ರು. வந்து ஹீரோ பேந்தர் அப்படின்னு ஒரு வண்டி இருந்தது, டிவிஎஸ் 50 மாதிரி ஒரு வண்டி அது. ಆಗ ಹೀರೋ ಪ್ಯಾಂಥರ್ ಅಂತ ಟಿವಿಎಸ್ 15 ಇತ್ತು, ಒಂದು ಗಾಡಿ ಇತ್ತು. 4 மணிக்கு வண்டி நிறுத்திட்டு கழுவு அப்படின்வாரு. 4 ಗಂಟೆಗೆ ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿ ತೊಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஊழியத்துக்கு போலாம் அப்படின்வாரு. ಸೇವೆಗೆ ಹೋಗೋಣ ಬಾ ಅಂತ அவர்தான் ஏறி அவர்தான் ஓட்டுவாரு, நான் பின்னாடி உட்கார்ந்து இருப்பேன். ಅವ್ರು ಓಡಿಸ್ತಿದ್ರು, ನಾನು ಹಿಂದೆ ಕುತ್ಕೊಳ್ತಿದ್ದೆ. அங்க கூட போவேன், பாப்பேன், வருவேன், அவ்வளவுதான். ಅವ್ರ ಜೊತೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ಸೇವೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಬರ್ತಿದ್ದೆ. 9 மாசங்கள் என்னை கவனித்துக் கொண்டே இருந்தார். 9 ತಿಂಗಳು ನನ್ನನ್ನು ಗಮನಿಸ್ತಲೇ ಇದ್ರು. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு. ಒಂದಿನ ತಕ್ಷಣ ಕರೆದ್ರು, வா உன்னை மிகப்பெரிய ஒரு ஊழியக்காட்ட கூட்டி கொண்டு போகிறேன். ನೀನು ದೊಡ್ಡ ಸೇವಕರ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು இந்த ಹೋಗ್ತೇನೆ. 9 மாசங்கள் நீ உண்மையா இருந்தாய். ಈ 9 ತಿಂಗಳು ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ. 9 மாசம் நீ முறுமுறுக்கவே இல்லை. 9 ತಿಂಗಳು ನೀನು ಗುಣಗುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. என்ன சொன்னாலும் நீ செய்தாய். ಏನು ಹೇಳಿದ್ರು ಮಾಡಿದೆ. ஆகவே தேவன் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಿನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅರ್ಥ வா உன்னை ಮಾಡಿಕೊಂಡೆ. மிகப்பெரிய ஊழியக்காரர் இடத்துல கூட்டி கொண்டு ಬಾ, போகிறேன். ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಸೇವಕನ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. சகோதர மோகன் சிலாசஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். ಸಹೋದರ ಮೋಹನ್ ಸಿಲಾಸಸ್ ತಮಿಳುನಾಡು ದೊಡ್ಡ ಸೇವಕರು. அவருடைய கூட்டங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 1 லட்சம் 2 லட்சம் ஜனங்கள் வருவார்கள். ಅವರ ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಟಗಳಿಗೆ 1 ಲಕ್ಷ 2 ಲಕ್ಷ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ರು. இன்றைக்கு கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் டிவியில பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಶನಿವಾರ ಭಾನುವಾರಗಳಲ್ಲಿ ಟಿವಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அந்த ஊழியக்காரத்தை கொண்டு போய் விட்டார்கள். ಆ ಸೇವಕರ ಬಳಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. அந்த ஊழியத்திற்கு நான் போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ಆ ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால அந்த ஊழியத்தினுடைய பல டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கும்படிக்கு ஆண்டவனுக்கு கிருபை கொடுத்தார். ಆದರೆ ಇವತ್ತು ಆ ಒಂದು ಸೇವೆ ಅನೇಕ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆண்டவனை மீண்டுமாய் வட இந்திய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது ದೇವರು ನನ್ನನ್ನು ಉತ್ತರ ಭಾರತದ ಸೇವೆಗೆ ಕರೆದಾಗ அவர் என்னை ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தார். ಅವರು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕಳಿಸಿಕೊಟ್ರು. யோசித்து பாருங்க, இந்த 10 வருஷத்துல 240 சபைகளை உருவாக்கி ಈ இருக்கிறோம். 10 ವರ್ಷದಲ್ಲಿ 240 ಸಭೆಗಳನ್ನು ರೂಪಿಸಿದ್ದೇವೆ. எங்கள் போதகருக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். ನನ್ನ ಸೇವಕರಿಗೆ ನಾನು ಹಾಗೇ ವಿಧೇಯನಾದೆ. என் போதகரை குறித்த எந்த ஒரு சின்ன வருத்தமும் என் வாழ்க்கையில வந்தது ನನ್ನ கிடையாது. ಸೇವಕರ ಕುರಿತು ಒಂದು ಯಾವ ಚಿಕ್ಕ ಬೇಸರಿಕೆ ಕೂಡ ಬರಲಿಲ್ಲ. எங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். ನನ್ನ ಸಭಾಪಾಲಕರು ಏನು ಹೇಳಿದ್ರು ವಿಧೇಯನಾಗ್ತಿದ್ದೆ. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பாஸ்டர் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ಇವತ್ತು ನನ್ನ ಸಭಾಪಾಲಕರನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? தேவன் உன்னை உருவாக்கினதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದ ಕುರಿತು ನಾನು ಸಂತೋಷ ಪಡ್ತೇನೆ. நான் போகாத எல்லைகளெல்லாம் நீ ஊழியம் செய்கிறாய், நான் சந்தோஷப்படுகிறேன். ನಾನು ಹೋಗದೇ ಇರುವ ಪರಿಮಿತಿಗಳಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿ ಸಂತೋಷ எங்க ಪಡ್ತೇನೆ. பாஸ்டரை நான் எப்ப பார்த்தாலும் எங்க பாஸ்டர் எனக்கு கை நிறைய காணிக்க கொடுத்து போய் ஊழியம் பண்ணி அனுப்பி வைப்பா. ನನ್ನ
ಸೇವಕರು ಯಾವಾಗ ನನ್ನ ನೋಡಿದ್ರು ಕೈ ತುಂಬ ಹಣ ಕೊಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. உங்கள் போதகரை நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆமென். தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದರಿಂದ ಪ್ರವಾದಿಗೆ ಬರತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುವನು. உங்க போதகருக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறீர்களோ, ನಿಮ್ಮ ಸಭಾ ಪಾಲಕರಿಗಾಗಿ ನೀವು ಎಷ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರೋ, எவ்வளவு மன்றாடுகிறீர்களோ, ಎಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ನೀವು ವಿಜ್ಞಾಪಿಸ್ತೀರೋ, அவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ಅಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡ್ತೀರಿ. இன்னைக்கு எங்க பாஸ் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ಇವತ್ತು ನನ್ನ ಸಭಾ ಪಾಲಕರು ನಾನು ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் உன்னை இப்படி பயன்படுத்துவான்னு நானே யோசிச்சதில்லை. ದೇವರು ನಿನ್ನ ಈ ರೀತಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನೇ ಆಲೋಚಿಸಲಿಲ್ಲ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, வேதத்துல கருகலான எந்த சத்தியமா இருக்கட்டும், நீங்கள் எடுத்த கேளுங்கள், நான் பதில் தருவேன். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದಾದ್ರೆ ನಾನು ಉತ್ತರ ಕೊಡ್ತೇನೆ. இந்த வேதத்தை குறித்து பகுத்து போதிக்கிற போதக அபிஷேகத்தை கத்த தந்திருக்கிறார். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ವಿವರಿಸಿ ಅದನ್ನು ಪರಿಜ್ಞಾನಿಸಿ ಬೋಧಿಸುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು நான் எந்த ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வேதாகம கல்லூரியில போய் படித்தவன் கிடையாது. ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಲಿಯಲಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு நான் 4 வேதாகம கல்லூரியில தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறேன். ಆದರೆ ಇವತ್ತು 4 ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அடுத்த தலைமுறை ஊழியக்காரர்களை உருவாக்குகிறேன். ಮುಂದಿನ ಸಂತತಿಯ ಸೇವಕರನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இதனுடைய அஸ்திபாரம் என்ன? ಇದರ ಅಸ್ತಿವಾರವೇನು? என் போதகரிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். ನನ್ನ ಸೇವಕರಿಂದ ಕಲಿತುಕೊಂಡೆ. அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தேன். ಅವರಿಗೆ ಹಾಗೆ ವಿಧೇಯನಾದೆ. அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார் பார்த்தேன். ಅವರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ ನೋಡಿದೆ. அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார் கவனித்தேன். ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಂತ எப்படி ಗಮನಿಸಿದೆ. ஊழியத்திற்கு போகிறார் பார்த்தேன். ಹೇಗೆ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆ. அவர் என்னை கொண்டு போய் அங்கே விடும் பொழுது, ಅವರು ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಬಿಡುವಾಗ ஒரு வார்த்தை கூட ஏன் பாஸ்டர் நீங்க விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கல. ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. அவங்க அங்க என்னை கொண்டு போய் விடும்போது எல்லாரும் என்னோட பெரிய பெரிய பிரசங்கியார்கள், ஊழியக்காரர்கள். ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುವಾಗ ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರೂ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗಿಗಳು. எனக்கு ஊழியத்தை குறித்து ஒண்ணும் தெரியாது. ಸೇವೆ ಬಗ್ಗೆ ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜெபம் பண்ண கூட சரியா தெரியாது. ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಕೂಡ ಸರಿಯಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. வேத வசனத்தை சரியாய் படிப்பதற்கு கூட அந்த நாட்கள் எனக்கு ಆ தெரியாது. ದಿನಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಓದುವುದಕ್ಕೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கொண்டு போய் விட்டுட்டு போனாங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. ஆனால் இன்றைக்கு அங்கு இருந்ததான எல்லா ஊழியக்காரர்களை விட டாப் மோஸ்ட் 4th பெர்சனுக்கு வரும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ದೇವ ಸೇವಕರುಗಳಿಗಿಂತ ಉನ್ನತವಾಗಿ 4ನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದನು. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமை போதகரிடத்தில் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಹಿರಿಯ ಸೇವಕರಲ್ಲಿದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள், லோத்துவை கவனியுங்கள், எலியேசரை கவனியுங்கள். ನೀವು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ, ಲೋಟನನ್ನು ನೋಡಿ, ಎಲಿಯೇಸರನ್ನು ನೋಡಿ. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக வந்தார்கள். ಅಬ್ರಹಾಮ್ ಮತ್ತು ಲೋಟನು ಒಂದಾಗಿ ಬಂದರು. ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போலவே ஆண்டவர் லோத்துவை ஆசீர்வதித்தார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಂತೆ ದೇವರು ಲೋಟನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆபிரகாமோடு கூட இருந்த வரைக்கும் லோத்துவுக்கும் அதே விதமான ஆசீர்வாதங்கள். ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಇದ್ದವರೆಗೂ ಲೋಟನಿಗೂ ಅದೇ ಆಶೀರ್ವಾದಗಳು. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ಆದಿಕಾಂಡ 13ನೇ 5, 6, 7ನೇ ವಾಕ್ಯಗಳು. லோத்துவுக்கும் ஆபிரகாமை போலவே ஆசீர்வாதங்கள் இருந்தது. ಲೋಟನಿಗೆ ಅಬ್ರಹಾಮನಂತೆ ಆಶೀರ್ವಾದಗಳು. ஆனால் ஒரு சூழ்நிலையில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். ಆದರೆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಲೋಟನು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದನು. நன்றாக யோசித்து பாருங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ. ஆபிரகாமோடு கூட இருந்த வரைக்கும் ஆபிரகாமுக்கு அடுத்த கூடாரம் லோத்துவினுடைய கூடாரம். ಅಬ್ರಹಾಮನ ಜೊತೆ ಇರುವವರೆಗೂ ಲೋಟನಿಗೆ ಅಬ್ರಹಾಮನ ಪಕ್ಕದಲ್ಲಿ லோத்து காலையில எழும்பினால் ಲೋಟನ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ರೆ ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிற சத்தத்தை கேட்டார். ಅಬ್ರಹಾಮನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದನು. ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தத்தை கேட்டார். ಅಬ್ರಹಾಮನು ಕರ್ತನ ಆರಾಧಿಸುವ ಶಬ್ದವನ್ನು ஆனால் ಕೇಳಿದನು. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்ததற்கு பிறகு ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಲೋಟನು ಅಗಲಿದ ಮೇಲೆ சோதோமில போய் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ಸೋದೋಮ್ನಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸವಾಗಿದ್ದಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. ஆமென். ஜெனிசிஸ் 13:13. 13:30 சோதோமின் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ಆ ಸೋದೋಮಿನವರು ದೇವರ ಮುಂದೆ ದುಷ್ಟರಾಗಿ ಅತಿ ಕೆಟ್ಟವರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. இப்ப யாருடைய சத்தத்தை கேட்கிறான்? ಈಗ ಯಾರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? பாவிகளுடைய சத்தத்தை கேட்கிறான். ಪಾಪಿಗಳ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. யார் கூட குடியிருக்கிறான்? ಯಾರ ಜೊತೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ? பொல்லாதவரோடு கூட குடியிருக்கிறான். ಕೆಟ್ಟವರ ಸಂಗಡ முன்ன ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. யாரோடு கூட குடியிருந்தான்? ಮೊದಲು ಯಾರೊಂದಿಗೆ தேவ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ? மனுஷனோடு கூட குடியிருந்தான். ದೇವ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. தேவ மனுஷனை விட்டு பிரிந்தால் ಯಾವಾಗ ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ದನು, பாவிகளோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு சூழ்நிலை. ಪಾಪಿಗಳೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. அதுக்கடுத்து 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்திலே 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த தேசத்துல வந்த ராஜாக்கள் லோத்துவை சிறைப்பிடித்துக் கொண்டு ಆ போனார்கள். ದೇಶದಲ್ಲಿ ಬಂದ ಅರಸರು ಲೋಟನನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋದರು. அதே தேசத்துல ஆபிரகாம் இருக்கிறார். ಅದೇ ದೇಶದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನಿದ್ದಾನೆ. ஆபிரகாமை அந்த ராஜாக்கள் தொடக்கூட இல்லை. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆ ದೇಶದ ಅರಸರುಗಳು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. ஆனால் லோத்துவை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். ಆದರೆ ಲೋಟನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು
ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. லோத்துவின் மீது தேவனுடைய பாதுகாப்பு இப்பொழுது இல்லை. ಈಗ ಲೋಟನ ಮೇಲೆ ದೇವರ ಭದ್ರತೆ ಇಲ್ಲ. தேவ மனுஷனை விட்டு விலகினால் இதுதான் நடக்கும். ದೇವ ಸೇವಕನ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಇದೇ ಆಗುವುದು. தேவ மனுஷனை விட்டு விலகினால் தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಭದ್ರತೆ ಇರೋದಿಲ್ಲ. தேவ மனுஷனை விட்டு விலகினால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ರೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇರೋದಿಲ್ಲ. இப்ப பாருங்க, அவருடைய சொத்தெல்லாம் போய் விட்டது. ನೋಡಿ, ಈಗ ಅವನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಹೋಯಿತು. அதற்கு பிறகு ನಂತರ அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி போகிறாள். ಆಕೆಯ ಹೆಂಡತಿ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾದಳು. அவருடைய பிள்ளைகள் மகா கேவலமான காரியத்தை செய்கிறார்கள். ಮಕ್ಕಳು ಬಹಳ ಕೇವಲವಾದ ನೀಚವಾದ ಕಾರ್ಯ. லோத்து கடைசி நாட்கள் எப்படி இருந்திருப்பார்? ಲೋಟನ ಕೊನೆ ದಿನಗಳು ಹೇಗಿರ್ತಿದ್ದನು? ஐயோ, ஏன் இந்த ஆபிரகாமை விட்டு விலகி போனே? ಅಯ್ಯೋ, ಯಾಕೆ ಅಬ್ರಹಾಮನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದೆ? ஏன் இந்த ஆபிரகாமை விட்டு விலகி போனே? ಯಾಕೆ ಅಬ್ರಹಾಮನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದೆ? ஐயா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, லோத்துவை போல நீங்கள் இருக்க கூடாதபடிக்கு கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன். ಲೋಟನ ಹಾಗೆ ನೀವು ಇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்கள் தேவ மனுஷனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ದೇವ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಅಂಟಿಕೊಂಡಿರಿ. அந்த மனிதனுக்காக மன்றாடுங்கள். ಆ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவரே, எங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்கள் ದೇವರೇ, தினந்தோறும். ನನ್ನ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದಿನನಿತ್ಯವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அவருடைய பரிசுத்தம் இன்னும் பெருகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அவர் மீது ஒரு ஜெபாபிஷேகம் இன்னும் கிரியை செய்யட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಅಭಿಷೇಕ ಇನ್ನು ಕೆಲಸ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ அவர் இங்கு வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಪ್ರಕಟವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ அவர் ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ಅವರ ಮೂಲಕ ಅದ್ಭುತಗಳು ಮಹತ್ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவருடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. தேவன் தந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ದೇವರು ಕೊಟ್ಟ ದರ್ಶನ ನೆರವೇರಲು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவரை கூப்பிடுறீங்க. ನಿಮಗೊಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಅವರನ್ನು ಕರೀತೀರಿ. உங்களுக்கு ஒரு போராட்டம் என்றால் பாஸ்டர் போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள். ನಿಮಗೊಂದು ಹೋರಾಟ ಅಂದ್ರೆ ಒಂದು ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. என்றைக்காவது அவரை பார்த்து பாஸ்டர் உங்களுக்காக நான் எதற்காக ஜெபம் பண்ணணும் கேட்டிருக்கீங்களா? ನೀವು ಇವತ್ತು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾವ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ பாஸ்டர் ಹೇಳಿದ್ದೀರಾ? உங்களை எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணணும் கேட்டிருக்கிறீர்களா? ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? சரீரத்துல நல்ல சுகத்தோடு இருக்கீங்களா பாஸ்டர், அதற்காக ஜெபம் பண்ணட்டுமா ಶರೀರದಲ್ಲಿ கேட்டிருக்கீங்களா? ಸೌಖ್ಯವಾಗಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஊழியத்தினுடைய தரிசனங்கள் போய் கொண்டிருக்கிறதா, அதுக்காக ஜெபம் ನಿಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ, ಸೇವೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, நான் தனிமையா இருந்த பொழுது சோர்ந்து போய்விட்டேன். ನಾನು ಒಬ್ಬಂಟಿಕನಾಗಿದ್ದಾಗ ಸೋತು ಹೋದೆ. திமோத்தேயு வந்த பொழுது நான் பலப்பட்டேன். ತಿಮೋತಿಯನ್ನು ಬಂದಾಗ ನಾನು ಬಲಗೊಂಡೆ. நீங்க தான் அவருடைய பலனாய் இருக்கிறீர்கள். ನೀವೇ ಅವರ ಬಲವಾಗಿದ್ದೀರಿ. அவர்தான் உங்களுடைய பலனாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு அவரை சொந்த தகப்பனை போல நேசித்து ஜெபம் பண்ணுங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ತಂದೆಯಾಗಿ ನೀವು ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே, ಪೌಲನು ಎಫೆಸ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள். ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸುವಂತೆ ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பவுல் சொல்லுகிறார் தேவன் எனக்கு சீக்கிரத்தில் நல்ல பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ದೇವರು ನನಗೆ ಉತ್ತಮ ಪ್ರಯಾಣವನ್ನು ಕೊಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. உங்கள் போதகருடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಪ್ರಯಾಣಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்கள் போதகருடைய சரீரத்திற்காக ஜெபம் ನಿಮ್ಮ பண்ணுங்க. ಸಭಾಪಾಲಕರ ಶರೀರಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சரீரத்தினுடைய எலும்புகள் நரம்புகள் உள்ளுறுப்புகள் நல்ல சுகத்தோடு இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಶರೀರಗಳು ಎಲುಬುಗಳು ನರಗಳು ಅವರ ಸ್ನಾಯುಗಳು ಅವರ ಅಂಗಾಂಗಗಳು ಆರೋಗ್ಯವಾಗಿರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். அருமையான அக்காவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். ನೀವಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣುವ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವನು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நான் சொன்ன பாத்தீங்களா அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ், ನಾನು ಹೇಳಿದೆಲ್ಲ ಸಹೋದರ ಮೋಹನ್ ಸಿಲಾಸರಸ್ ಅವರ ಬಗ್ಗೆ. என்னுடைய மனைவிக்கு இந்த கால் எலும்புல பல வருஷமா பிரச்சனை இருந்துச்சு. ಇವರ ಪತ್ನಿಗೆ ಈ ಕಾಲಿನ ಮೂಳೆಯಲ್ಲಿ ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ஒரு நாள் அவருக்காக ஜெபம் பண்ணும்படிக்கு தனியா ஜெபம் பண்ண போனா. ಒಂದಿನ ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋದಳು.
அவர் பார்த்து சொன்னா, அங்கிள் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அங்கிள் சொன்னா. ಅಂಕಲ್ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அங்கிள் ಹೇಳಿದ್ರು. உங்களுக்காக நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு ನಾನು கேட்டேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. சொன்னாரு, அம்மா நான் ரொம்ப நேரம் நின்னு பிரசங்கம் பண்றேன். ಆಮ ನಾನು ತುಂಬಾ ಹೊತ್ತು ನಿಂತು ಪ್ರಸಂಗಿಸ್ತೇನೆ. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நாங்களா நின்னு பிரசங்கம் பண்ண நீங்க உட்கார்ந்தானே கேக்குறீங்க. ನಾವು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ನಾವು ನಿಂತು ಪ್ರಸಂಗಿಸ್ತೇವೆ, ನೀವು ಕುಳಿತು ಕೇಳ್ತೀರಲ್ವಾ? நான் ரொம்ப நேரம் நின்னு பிரசங்கம் பண்றேம்மா. ನಾನು ನಿಂತು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೇನಮ್ಮ. அவர் நெடு முழங்கால நிற்கிற பழக்கமுள்ள மனுஷன். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನೇರ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿ. நீங்க அவருக்கு இப்ப வயசு 70 வயசு ஆனால் இன்னைக்கும் 1 மணி நேரம் நெடு முழங்கால நிப்பார். ಅವರಿಗೆ 70 ವರ್ಷ, ಈಗಲೂ 1 ತಾಸು ನೇರ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. ஆகவே இப்பலாம் எனக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குதுப்பா, என் காலுக்காக ஜெபம் பண்ணு. ನನ್ನ ಕಾಲೆಲ್ಲ ತುಂಬಾ ನೋವಾಗ್ತದೆ, ನನ್ನ ಕಾಲಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. அதுக்கப்புறம் அவ காலுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. ನಂತರ ಕಾಲಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸು. நீங்கள் நம்புங்கள், ನೀವು ನಂಬಿ அவ எந்த நாளில அந்த ஊழியக்காரருடைய பாதத்துக்காக காலுக்காக ஜெபம் பண்ணினாலோ, ಯಾವ ದಿನ ಆಕೆ ಆ ಸೇವಕರ ಕಾಲುಗಳಿಗಾಗಿ ಪಾದಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿದಳು, அன்னையோடு அவளுடைய கால் எலும்புல இருந்த பிரச்சனை முழுசா மாறி போனது. ಆ ದಿನವೇ ಆಕೆಯ ಕಾಲಿನಿಂದ ಆ ಒಂದು ಮೂಳೆ ಸಮಸ್ಯೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀಗಿ ಹೋಯಿತು. இதுதான் தேவ மனிதன் மீது இருக்கிற மேன்மை. ಇದೇ ದೇವ ಸೇವಕರ ಮೇಲಿರುವ ವಿಶೇಷತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது சில நேரத்துல பணம் பற்றாக்குறை வரும். ನಾನು ಸೇವೆಯಲ್ಲಿರುವ ನಿಮಿತ್ತ ಕೆಲವೊಮ್ಮೆ ಹಣಕಾಸಿನ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗ್ತದೆ. எல்லாருக்கும் பணத்தினுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை வருங்கள், தேவைகள் சந்திக்கப்படுறதுல பிரச்சனை வரும். ಎಲ್ಲರಿಗೂ ಹಣಕಾಸಿನಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಮತ್ತು ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ, ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ. அப்ப எனக்குலாம் அது மாதிரி பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ನನಗೆ ಆ ರೀತಿ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಅಂದ್ರೆ, என் மகளை கூப்பிட்டு அப்ப கையில எவ்வளவு காசு இருக்குதோ அந்த பணத்தை அங்கிளுக்கு கொண்டு போய் காணிக்கையா கொடுன்னு சொல்லுவேன். ನಾನು ನನ್ನ ಮಗಳನ್ನು ಕರೆದು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂಕಲ್ ಬಳಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೆ. இப்ப நம்ம போய் கொடுத்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ನಾನು ಕೊಟ್ಟರೆ ಅದೊಂದು ರೀತಿ ಆಗಿರುತ್ತೆ. ஆகவே குட்டி பிள்ளைய கூப்பிட்டு நீ போய் அங்கிளுக்கு காணிக்கை கொடுன்னு சொல்லிடுவேன். ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗಳನ್ನ ಕರೆದು ನೀನು ಹೋಗಿ ಅಂಕಲ್ಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡು, அந்த காணிக்கை சொல்லி கொடுக்க சொல்லுவேன். ಅದನ್ನು ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದು, அங்கிள் இது உங்க பர்சனல் ஆஃபரிங் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். ಅಂಕಲ್ ಇದು ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಖರ್ಚಿಗಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ. காணிக்கைன்னு சும்மா கொடுத்தோம்னா ஊழியத்துல அதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಟರೆ ಸೇವೆಗಳಿಗೆ ಅಂತ உங்க ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. பர்சனலுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಖರ್ಚಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರನೇ ಅವರು ವೈಯಕ್ತಿಕ ಖರ್ಚಿಗೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. அவங்க உங்க பர்சனலுக்குன்னு சொல்லி காணிக்கை கொடுத்துட்டு வந்து ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಖರ್ಚಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟು ಬಂದು அந்த தேவைகளுக்காக ஜெபம் பண்ணினால் அந்த தேவைகள் நிறைவேறும்படிக்கு தேவன் அற்புதத்தை செய்திருப்பார். ಆ ಅಗತ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಆ ಅಗತ್ಯಗಳಿಗೆ ಸಂಧಿಸುವಂತೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தேவ மனிதன் மீது இருக்கிற ஆசீர்வாதம் என்பது சாதாரணமானதல்ல. ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕರ ಮೇಲಿರುವ ಆಶೀರ್ವಾದ ಅನ್ನೋದು ಸಾಧಾರಣವಲ್ಲ. நான் உங்களுக்கு முதல் நாள்ல சொன்னேன், ನಾನು ನಿಮಗೆ ಮೊದಲನೇ ದಿನ ಹೇಳಿದೆ, ஒரு நாள் ஒரு சகோதரனை ஊழியக்காரன் என்று அழைத்து கொண்டு போனார். ಒಬ್ಬ ಸಹೋದರನನ್ನು ಸೇವಕನೆಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. நீங்கள் ஊழியக்காரர் ஆகவே வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் கூட்டி கொண்டு போனார். ನೀವು ಸೇವಕರು ಆದ್ದರಿಂದ ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು என்னை ಹೋದನು. கூட்டி கொண்டு போகும்போது பழைய ஜீப் இருந்தது. ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಹಳೆಯ ಜೀಪ್ ಇತ್ತು. ஆனா இன்னைக்கு நிசான் ஷோரூம், அப்பே ஆட்டோ ஷோரூம், சுசுகி பைக் ஷோரூம் எல்லாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறது. ಈಗ ಇವತ್ತು ಅವರಿಗೆ ನಿಶಾನ್, ಆಪೆ ಮತ್ತು ಸುಜುಕಿ ಶೋರೂಮ್ ಎಲ್ಲ ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. ஒரு தேவ மனுஷனை ஏற்றுக்கொள்வதனுடைய மேன்மை, ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದರ ವಿಶೇಷತೆ. உங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்கள் போதகருடைய ஜெப நேரங்களுக்காகவே ஜெபம் பண்ணுங்கள். ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டார் என்ற அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 40வது வசனம் 41ஆம் வசனம் நிறைவேறும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ಅಪೊಸ್ತಲಕೃತ್ಯ 10:40-41ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಆ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರುವ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அவர் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ಅವರು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. அவர் ஜெபம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடட்டும். ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೆವ್ವಗಳು ಓಡಲಿ. அவர் ஜெபம் பண்ணும்போது ஆமென் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு ஜனங்கள் சுகம் அடையட்டும். ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಸ್ವಸ್ಥತೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿಬಿಟ್ರೆ உங்கள் போதகரை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவார். ನಿಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ದೇವರು ಇನ್ನೂ ಶಕ್ತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವನು. இப்ப பயன்படுத்துவதை விட 1000 மடங்கு அதிகமாக பயன்படுத்துவார். ಈಗ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಿಂತ 1000 ಪಟ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವನು. உங்கள் கண்கள் அதை பார்க்கும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳದ್ದು ನೋಡುವುದು, உங்களுடைய ஜெபங்கள் அதை செய்கிறது உங்கள் கண்கள் பார்க்கும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನೀವು ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳದನ್ನು ಕಾಣುವುದು. உங்கள் போதகர் மூலமாய் இந்த தேசத்தினுடைய எல்லைகள் அசைக்கப்படும். ನಿಮ್ಮ ಬೋಧಕರ ಮೂಲಕ ಈ ಒಂದು ಪ್ರಾಂತ್ಯದ ಎಲ್ಲೆಗಳು ಅದು ஆமென். ಕದಲಿಸಲ್ಪಡುವುದು. தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் தீர்க்கதரிசனமா. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರವಾದನೆ
ಸಂಯುಕ್ತವಾಗಿ அவர் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. எங்கு போனாலும் அற்புதங்கள் நடக்கும். ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅದ್ಭುತಗಳು ನಡೀತದೆ. அவர் எங்கு போனாலும் எழுப்புதல் அக்கினி போடப்படும். ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. அவர் எங்கு போனாலும் எழுப்புதல் அக்கினி போடப்படும். ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತೆ. ஜனங்களுடைய வியாதிகள் சுகமடையும். ಜನರ ವ್ಯಾಧಿಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗ್ತದೆ. ஜனங்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் மாறும். ಜನರ ವೇದನೆಗಳು ಕಣ್ಣೀರುಗಳು ನೀಗ್ತದೆ. ஆண்டவர் உங்கள் மூலமாக அவரை வல்லமையாய் பயன்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅವರನ್ನು ಶಕ್ತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವರು. அவரோடு கூட இணைந்து நிற்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಹೆಣೆದಿರುವ ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿರಿ. நீங்கள் ஆபிரகாம் எலியேசரை கவனித்து பாருங்கள். ನೀವು ಅಬ್ರಹಾಂ ಎಲಿಯೇಜರನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்ததற்கு பிறகு பாக்கி ஆசீர்வாதமாய் இல்லை. ಲೋಟನು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆತನು ಬಿಟ್ಟು ಹೋದ ನಂತರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ. ஆனால் ஆபிரகாமை விட்டு எலியேசர் பிரியவே இல்லை. ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲಿಯೇಜರ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. எலியேசர் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். ಎಲಿಯೇಜರನು ಪ್ರಾರ್ಥಿಸುವನಾಗಿದ್ದ. ஆதியாகமம் 24:12 இப்படித்தான் ஜெபம் பண்ணினார். ಆದಿಕಾಂಡ 24:12 ಹೀಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே. ನನ್ನ ಯಜಮಾನನಾದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರಾದ ಕರ್ತನೇ. எலியேசர் ஆபிரகாம் கூடவே இருந்து ஜெபம் பண்ண பழகி கொண்டார். ಎಲಿಯೇಜರನು ಯಾವಾಗಲೂ ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿತ. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. அதே ஆதியாகமம் 24:26 வசனம். ಅದೇ 24-26 ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ನನ್ನ ಯಜಮಾನ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರಾದ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதே ஆதியாகமம் 24:35. ಅದೇ 24-35 கர்த்தரின் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನ ದಣಿಯಾದ ಯಜಮಾನನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தர் அவருக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ಅವರಿಗೆ ಹೇರಳವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் கூடவே இருந்து கர்த்தரை பற்றிக்கொண்டு கர்த்தர் 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 எலியேசர் பேசுகிறார். ಆತನು ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಇದ್ದುಕೊಂಡು ಯಜಮಾನ ಯಜಮಾನ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. இந்த எலியேசரை குறித்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து ಎಲಿಯೇಜರನನ್ನು ಕುರಿತು ಅಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ಹೇಳಿದ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் ಈ இருக்கிறார். ಎಲಿಯೇಜರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்னுடைய பிள்ளையை போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಮಗನ ಹಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆமென் ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாமை விட்டு பிரிந்த லோத்தினுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಲೋಟನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ஆனால் ஆபிரகாமை விட்டு பிரியாத எலியேசர் தேவனுடைய மனுஷனாய் மாறினார். ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಿರುವ ಎಲಿಯೇಜರನು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. உங்கள் போதகருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தமாய் ನಿಮ್ಮ இருக்கிறீர்களா? ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? உங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமாய் ನಿಮ್ಮ இருக்கிறீர்களா? ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ஆமென். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணும்படிக்கு முழங்கால் படியிட போகிறோம். ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲೋಣ. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணும்படிக்கு முழங்கால் படியிட போகிறோம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತೆ ಮೊಣಕಾಲುಗಳಲ್ಲಿ ನಿಲ್ಲೋಣ. சபையினுடைய எழுப்புதல் தேவனுடைய மனுஷனை மையப்படுத்தி இருக்கிறது. ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಉಜ್ಜೀವನ ದೇವ ಸೇವಕರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. ஆமா, நீங்க அங்க முழங்கால் படியிட கஷ்டமா இருந்தா இந்த முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்க. ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಊರೋದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾದ್ರೆ ಮುಂದೆ ಬಂದು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ. ஆமென். முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்க. ಮುಂದೆ ಬಂದು ಮೊಣಕಾಲು ಊರಬಹುದು. ஆமென். பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே எழும்புங்க. ಹಿಂದೆ ಇರೋರು ಹಾಗೆ ಎದ್ದೇಳಿ. ஆமென். முழங்கால் படியிட முடிந்தவங்க இங்க வாங்க. இங்க வந்து முழங்கால் படி சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ಮೊಣಕಾಲು ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗರು ಮುಂದೆ ಬಂದು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ. ஆமென். மற்ற நேரங்களில் உங்களுக்காகவே ஜெபம் பண்ணினோம். ಉಳಿದ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಿ. ஆமென். கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದು ಬಂದು ಮುಂದೆ ಬಂದು ಮೊಣಕಾಲು ಹಾಕೋಣ. ஆமென். மற்ற நேரங்களில் உங்களுக்காகவே ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ಬೇರೆ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸೇವಕರು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. உங்க மேல தேவனுடைய அக்கினி வரும்படிக்கு ஜெபம் பண்ணினார்கள். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಅಗ್ನಿ ಬರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. ஆனா இப்ப நீங்க உங்க தேவனுடைய மனுஷனுக்காக உத்தரவாதம் பண்ண போறீங்க. ಈಗ ನೀವು ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ನೀವು ಮೊರೆ ಇಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. இந்த ஜெபத்தை இன்னையோட நீங்க நிறுத்திட கூடாது. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಇದರೊಂದಿಗೆ ನೀವು ನಿಲ್ಲಿಸಕೂಡದು. தினந்தோறும் தேவ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஒரு 10 நிமிஷம் தினந்தோறும் தேவ சமூகத்துல உங்கள் பாஸ்டர் சுனில் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರತಿನಿತ್ಯ ಒಂದು 10 ನಿಮಿಷವಾದರೂ ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರ ಹೆಸರು ಪಾಸ್ಟರ್ ಸುನಿಲ್ ಹೆಸರು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆண்டவரே எங்கள் போதகருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ನಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆமென் ஹalleluya. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆண்டவரே இந்த தேவ மனிதன் மூலமாக ದೇವರೇ ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ எங்களுக்கு விடுதலையை சுகத்தை அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறீர். நன்றி
நன்றி. ನಮಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ತರ್ತಿದ್ದೀರಿ, ಅದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ஆமென். வாயை திறந்து ஆமென் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಮನಸಾರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆண்டவரே, அந்த தலைமுறைக்கு பேதுருவை பயன்படுத்தினது போல ದೇವರೇ ಆ ತಲೆಮಾರಿಗೆ ಪೇತ್ರನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ ಹಾಗೆ இந்த தலைமுறைக்கு பயன்படுத்த எங்கள் போதகருக்காக ஜெபம் ನಮ್ಮ பண்ணுகிறோம். ಸೇವಕರಿಗಾಗಿ, ಈ ತಲೆಮಾರಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ನಾವು ஆண்டவரே, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, எலிசபெத் பாஸ்டர் அக்காவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ಸಹೋದರಿ ಎಲಿಜಬೆತ್ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ಸಹ சொல்லுகிறோம். ಸೇವಕರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ಕರ್ತನು சொல்லுகிறோம். ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. ஆண்டவரே, வாயை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகம் பெருகட்டும் ஜெபம் பண்ணுங்க. ದೇವರೇ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ. ஆண்டவர் உங்களை எதை குறித்து ஜெபம் பண்ண ஏவுகிறாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ದೇವರು ಯಾವುದನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮಗೆ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾರೋ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எலும்புகளில் சுகம் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಾಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நரம்புகளில் சுகம் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ನರಗಳಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ಆಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. உள்ளுறுப்புகள் சுகம் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಅಂಗಾಂಗಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆமென். முதுகு தண்டில கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಬೆನ್ನೆಲುಬಿನಲ್ಲಿ ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கால்களில கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಕರ ಇಳಿದು ಬರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென். நல்ல சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ಒಳ್ಳೆ பண்ணுங்க. ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. வாய் ಪ್ರಾರ್ಥನೆ திறந்து, ಮಾಡಿ. வாய் திறந்து. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ஆவில நிரம்பி பாஸ்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ஆமென். ಪ್ರಾರ್ಥನೆ முதல்ல ಮಾಡಿ. நல்ல சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென். ஆண்டவரே, எங்க போதரை இன்னும் நல்ல சுகத்தோட வைங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಇನ್ನೂ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇಡಿ. இன்னும் நல்ல சுகத்தோட வைங்க ஆண்டவரே. ಇನ್ನೂ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇಡಿ ದೇವರೇ. நல்ல தீர்க்காயுசு கொடுங்க ஆண்டவரே. ಒಳ್ಳೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ. நல்ல பலன் பெருகட்டும் ஆண்டவரே. ಒಳ್ಳೆ ಬಲ ಹೆಚ್ಚಲಿ ದೇವರೇ. நல்ல ஆரோக்கியம் பெருகட்டும் ಒಳ್ಳೆ ஆண்டவரே. ಆರೋಗ್ಯ ಹೆಚ್ಚಲಿ ದೇವರೇ. எரேமியா 33:6 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ಯೆರೆಮೀಯ 33:6 ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡಿ. அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ನಾನು ಅವರಿಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ದೇವರೇ, ನಿನ್ನ ಬಲ ಇಳಿಯಲಿ. எல்லா பலவீனங்களும் மறைவதாக. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಲಿ. எல்லா பலவீனங்களும் மறைவதாக. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ஹalleluya. கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. தேவனுடைய வல்லமை எங்கள் போதர் மேலே இறங்குவதாக. ದೇವರ ಬಲ ನಮ್ಮ ಸೇವಕರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. ஆமென். அக்காவின் மீது இறங்குவதாக. ಸಹೋದರಿಯವರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. உடன் ஊழியர்கள் மீது இறங்குவதாக. ಸಹ ಸೇವಕರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. இயேசுவின் நாமத்தில் பலன் பெருகுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಲ ಹೆಚ್ಚಲಿ. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் பெருகுவதாக. ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ಬಲ ಹೆಚ್ಚಲಿ. மான்களுடைய கால்களை போல கர்த்தர் மாற்றுவீராக. ಜಿಂಕೆ ಕಾಲುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. எல்லா பலவீனங்களும் மறைவதாக. ಎಲ್ಲ ಬಲವೀನತೆಗಳು ನೀಗಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ನೀವು ஜெபிக்கிறோம். ಜವಾಬ್ದಾರಿ ಎತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். அவருடைய ஜெப வாக்கியக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இன்னும் அதிக நேரம் ஜெபம் பண்ணட்டும். ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. ஒரு ஜெப அபிஷேகம் போதரை நிரப்பி இருக்கட்டும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ ಸೇವಕರನ್ನು ತುಂಬಿರಲಿ. ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணட்டும். ಆತ್ಮ ಭಾರದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கண்ணீரோடு ஜெபம் பண்ணட்டும். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. மன்றாடி ஜெபம் பண்ணட்டும். ಕರ್ತನೇ ವಿಜ್ಞಾಪಿಸಿ ஆண்டவரே, ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. தேசத்திற்காக கதறி ஜெபம் பண்ணட்டும். ದೇವರ ದೇಶಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. இந்த உடுப்பி எல்லைகளுக்காக கதறி ஜெபம் பண்ணட்டும். ಉಡುಪಿ ಎಲ್ಲೆಗಳಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥನಾ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெப அபிஷேகம் நிரப்புவதாக. ದೇವರಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನಾ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು. அதிகாலையில ஜெபம் பண்ண வைப்பீராக. ಮುಂಜಾನೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡು. இரவெல்லாம் ஜெபம் பண்ண வைப்பீராக. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡು. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ண வைப்பீராக. ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡು. ஒரு நபரை பார்க்கும் பொழுது ಒಬ್ಬರನ್ನು ನೋಡುವಾಗ அந்த நபருக்காக எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் ಆ கொடுப்பீராக. ವ್ಯಕ್ತಿಗಾಗಿ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡು. ரபார் யந்த ரகபா துரபார் ரபார் ரபார் யந்த ரபா ரபார் யந்த ரகபா பா 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 பா. ஒரு ஜெப அபிஷேகங்கள் போத நிரப்புவதாக. ஒரு மன்றாட்டு ஜெப அபிஷேகம் நிரப்புவதாக. ஆமென். ஜெப கிருபைகள் நிரப்புவதாக. ஆமென். ஹalleluya. 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 ரகபா துரபார் யந்த ரபா ரிகபா துரி யந்த ரபா பா 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 பா. ரபார் யந்த ரகபா பா பா பா. அக்கினி
அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி எங்கள் போதரை நிரப்பட்டும், எங்கள் போதரை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த 9 நாட்களாக எங்களை நிரப்பிக்கொண்டே இருந்தது அந்த அக்கினி இப்போது எங்கள் போதரை நிரப்புவதாக. 9 ದಿನಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿದ ಅದೇ ಅಗ್ನಿ ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ತುಂಬಲಿ ದೇವರೇ, ತುಂಬಲಿ ದೇವರೇ. ಓ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು, ವಿಜ್ಞಾಪನೆ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು, ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡು, ಅವರ ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸು, ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ಉಪಯೋಗಿಸು, ಅವರ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ನಿನ್ನ ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡು, அவருக்காக ஜெபம் பண்ண ತುಂಬಿಸು, அவருக்காக ஜெபம் பண்ண ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ உங்க மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ ಇಳಿತಾ ಇದೆ. அவருக்காக ஜெபம் பண்ண உங்க மேல ஜெப அபிஷேகம் வருகிறது. ನೀವು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ உங்க மேல தேவனுடைய கிருபை இறங்குகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಕೃಪೆ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவரே, அந்த ஜெப கிருபை என் மேலும் இறங்குவதாக. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೃಪೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. அந்த ஜெப அபிஷேகம் என் மேல வருவதாக. ಪ್ರಾರ್ಥನೆ ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಮೇಲೆಯೂ ಬರಲಿ. மன்றாட்ட அபிஷேகம் என் மீது வருவதாக. ವಿಜ್ಞಾಪನೆ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆಯೂ ಬರಲಿ. அந்த ஆத்தும பாரம் என் மீது வருவதாக. ಆತ್ಮ ಭಾರ ನನ್ನ ಮೇಲೆ ಬರಲಿ. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிற கிருபை, ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕೃಪೆ, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடுகிற கிருபை, ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕೃಪೆ. ரபாரி அந்தர பாபா 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 ரபாரி அந்தர கபாதுரி அந்தர பாபா பாபா ரபாரி அந்தர பாதுரா பாரி அந்தர பாபா பாபா. ஆமென். போதகருடைய மகத்தை முன்பதாக வச்சு இன்னும் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டரோட மகத்தை முன்பதாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. ಸಭಾ ಪಾಲಕರ ಮುಖವನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென். அக்காவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಸಹ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். தேவ மனுஷனுக்காக மன்றாடுவது மிகப்பெரிய மேன்மை. ದೇವ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அடுத்த ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போறோம். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அவருடைய பிரசங்கத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். ಅವರ ಪ್ರಸಂಗಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ. அவர் பேசுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் ஆயிரங்களை ரட்சிக்கணும். ಅವರು ಮಾತಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಸಂಗವು ಸಾವಿರಾರು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. அவர் பேசுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் ஆயிரங்களை ரட்சிக்கணும். ಅವರು ಮಾತಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಸಂಗ ಸಾವಿರಾರು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. அவர் பேசுற பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ಅವರು ಕೇಳುವ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ஆமென். ஹalleluya. அவர் பேசுற ஆமென் பிரசங்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ಅವರು ಕೇಳುವಂತ ಪ್ರಸಂಗದಿಂದ ಸಾವಿರಾರು ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் விடுதலை அடையணும். ಅವರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ಜನರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕು. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் சுகம் அடையணும். ಅವರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ಜನ ಸ್ವಸ್ಥರು ಹೊಂದಬೇಕು. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் எங்க இருக்காங்க? ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஆமென். ஹalleluya. ஹalleluya ஹalleluya. உரபாரி அந்தர பாபா பாபா பாபா. ஆமெனுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஆயிரங்கள் விடுதலை அடையணும். ಅವರ ಪ್ರಸಂಗದ ಮೂಲಕ ಸಾವಿರಾರು ಜನರು ಬಿಡುಗಡೆ பேதுரு பிரசங்கித்த பொழுது எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ, ಪೇತ್ರನು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ಹೇಗೆ 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ஆமென். உங்க ಹೊಂದಿದರು. போதகருக்கு நேரா கரங்களை நீட்டுங்க. ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ನೇರವಾಗಿ ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ. ஆமென். ஆண்டவரே, எங்கள் போதகரை வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಶಕ್ತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸು. ஆண்டவரே, எங்க போதகர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் 3000 5000 ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮ್ಮ ಬೋಧಕರು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ 3000 5000 ಆಗಿ ಜನ ರಕ್ಷಣೆ எங்கள் ಹೊಂದಲಿ. போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்களுக்குள்ள விடுதலை உண்டாவதாக. ದೇವರೇ, ನಮ್ಮ ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಜನರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். உங்க சத்தத்தை இப்போ உங்க போதகர் கேட்கட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಕೇಳಲಿ. கொஞ்ச நேரம் மியூசிக் வராது. கொஞ்ச நேரம் மியூசிக் வராது. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮ್ಯೂಸಿಕ್ ಬರೋದಿಲ್ಲ. கொஞ்ச நேரம் எங்க ரெண்டு பேர் சத்தமும் வராது. ಕೆಲವು ಸಲ ನಮ್ಮ ಇಬ್ಬರು ಶಬ್ದ நீங்க உங்க ಬರೋದಿಲ್ಲ. போதகருக்காக ஜெபம் பண்ணுவதை உங்க போதகர் கேட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். ನೀವು ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅವರು ಕೇಳಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಲಿ. நல்ல சத்தமா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சுகத்துக்காக ஜெபம் பண்றவங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವರು ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். விடுதலை ஆமென். ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், சுகம் அடைய வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், பிரசங்கத்துல வல்லமை வெளிப்பட வேண்டும். அதற்காக ஜெபம் பண்றவங்க அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕು, ಜನರು ಸ್ವಸ್ಥ ಹೊಂದಬೇಕು, ಜನರು ಆರೋಗ್ಯ ಹೊಂದಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವರು, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ನೀವೇ 2 ಶಬ್ದವನ್ನು நிமிஷம். ಮೇಲೆತ್ತಿ 2 ನಿಮಿಷ. ஆமா, எங்க சத்தம் வராது. ನಮ್ಮ ಶಬ್ದ ಬರೋದಿಲ್ಲ. ரபாரி அந்தரபா ரிகபாதுரி அந்தரபா ரியந்தரா லடரா பாபா 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 ரிகபாதுரி அந்தரா பாபா 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 ரிகபாதுரி அந்தரா
Hallelujah, hallelujah, hallelujah. Rikabadurianda rakabababababa. Rikabadurianda rabababa. ஆண்டவரே பேதுருவை பயன்படுத்தினது போல ஆண்டவரே பேதுருவை பயன்படுத்தினது போல ದೇವರೇ ಪೇತ್ರನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ எங்கள் ಹಾಗೆ போதகரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಉಪಯೋಗಿಸು ದೇವರೇ. 3000 5000 3000 5000 3000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், சுகமடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ಹೊಂದಲಿ, ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ, விடுதலை உண்டாவதாக ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது வல்லமை வெளிப்படுவதாக. ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಬಲ ಪ್ರಕಟವಾಗಲಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ஹalleluya. அடுத்த ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென். இந்த சபைக்கு விரோதமாய் பண்ணப்பட்ட மந்திரவாதங்கள், ಈ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಮಂತ್ರವಾದಗಳು, ஆமென், போதகருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் ಸೇವಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮಂತ್ರವಾದಗಳು எல்லாம் அழிக்கப்படும்படிக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ಎಲ್ಲವೂ ಅಳಿದು ಹೋಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென். கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். ದೇವರು ಹೇಳಿದನ್ನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய் எவன் மந்திரம் பண்ணினானோ, ಈ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸೇವಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾರು ಮಂತ್ರ ಮಾಡಿದ್ರು, ஒன்னு அவன் பைத்தியமாய் அலைவான், ಒಂದು ಆತನು ಹುಚ್ಚನಾಗಿ ಅಲಿಯುವನು, அவருடைய பிள்ளைகள் பைத்தியமாய் அலைவார்கள், ಮಕ್ಕಳು ಹುಚ್ಚನಾಗಿ ಅಲಿಯುವರು, அல்லது சடிதியிலே செத்து போவார்கள். ಇಲ್ಲವಾದ್ರೆ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಅವರು ಕಾಲವಾಗುವರು. ஆனால் தேவனுடைய மனுஷனோ, ಆದ್ರೆ ದೇವರ ಮನುಷ್ಯನು கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறதை பார்க்கும்படிக்கு தீர்க்காயுசு பெருகும். ಕರ್ತನ ದರ್ಶನ ನೆರವೇರುವಂತೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯ ವೆಚ್ಚುವುದು. எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಆತ್ಮದ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ கரங்களை ಮಾಡಿ, தட்டி ஜெபம் பண்ணுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. மந்திரத்தினுடைய வல்லமைகள் அழியட்டும், ಮಂತ್ರದ ಬಲಗಳು ಮುರಿಯಲಿ, மந்திரத்தினுடைய வல்லமைகள் அழியட்டும், ಮಂತ್ರದ ಬಲಗಳು ಮುರಿಯಲಿ, பிசாசினுடைய வல்லமைகள் அழியட்டும், ಸೈತಾನನ ಬಲಗಳು ಅಳಿಯಲಿ, இந்த சபைக்கு விரோதமான மந்திரங்கள் அழியட்டும், ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಮಂತ್ರಗಳು ಅಳಿಯಲಿ, இந்த சபைக்கு விரோதமான கிரியைகள் அழியட்டும், ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳಿಯಲಿ, சாத்தானுடைய வல்லமைகள் அழியட்டும், ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ಅಳಿಯಲಿ, சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும், ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳಿಯಲಿ, மந்திரவாதத்தினுடைய வல்லமைகள் அழியட்டும். ಮಂತ್ರವಾದದ ಕಟ್ಟುಗಳು ಅಳಿಯಲಿ. Kabaduri anda raba ba 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 ba. Rabari anda rakabaduri anda raba ba 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 ba. Ori anda ralada raba ba 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 ba. Rikabaduri anda raba ba 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 ba. Amen, hallelujah. உங்கள் போதகர் இப்பொழுது உங்கள் மத்தியில கடந்து வருவார். உங்கள் போதகர் உங்கள் மத்தியில கடந்து வருவார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬೋಧಕರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. உங்கள் மத்தியில உங்கள் போதகர் இப்ப கடந்து வருவார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ. அவருடைய கரத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ಅವರ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆண்டவரே நல்ல சுகம் பெருகட்டும்னு சொல்லுங்க. ಒಳ್ಳೆ ಸುಖ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நல்ல விடுதலை ஆண்டவரே உம்முடைய மகன் பேசும்போது உண்டாகட்டும்னு சொல்லுங்க. ಒಳ್ಳೆ ಬಿಡುಗಡೆ ನಿನ್ನ ಮಗನು ಮಾತಾಡುವಾಗ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மந்திரவாதத்தினுடைய வல்லமைகள் அழியட்டும்னு சொல்லுங்க. ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳು ಅಳಿಯಲಿ ಎಂಬುದಾಗಿ உம்முடைய மகன் மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுங்க. ಮಗನ ಮೂಲಕ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ஆமென். ಪ್ರಾರ್ಥಿಸಿ. போதகருடைய கரத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಕರ ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென். ஆமென். பாஸ்டரோட கரத்தை பிடிச்சு ஜெபம் பண்ண விரும்புறவங்க வந்து கரத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ಸಭಾ ಪಾಲಕರ ಕರ ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುವವರು ಮುಂದೆ ಬಂದು ಕರ ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆண்டவரே உம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே ದೇವರೇ ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಶಕ್ತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸು. எழுப்புதல் தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே ಕರ್ತನೇ ಉಜ್ಜೀವನದ ದರ್ಶನಗಳು ನೆರವೇರಲಿ. சபையில் அக்கினி வெளிப்படட்டும். ஆண்டவரே ಸಭೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಪ್ರಕಟವಾಗಲಿ. ದೇವರೇ நல்ல சுகம் பெருகிக் கொண்டே இருக்கட்டும். ದರ್ಶನಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇರಲಿ. Rabari anda raba ba 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 ba. Rabari anda raba duri anda rakaba duri anda raba ba 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 ba. Rabari anda raba dura malada bari anda raba ba 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 ba. Ori anda ralada raba ba 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 ba. Amen. Hallelujah. Riyadhara. அக்கினி 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 உம்முடைய மகன் பேச பேச அக்கினி வெளிப்படட்டும். பேச பேச வல்லமை வெளிப்படட்டும். பேச பேச சுகம் வெளிப்படட்டும். பேச பேச எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். புதிய புதிய தேசங்களுக்கு புதிய புதிய தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறீர். Raba 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 yanda raba duri yanda raba ba 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 ori yanda raba raba ba 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 ba. Amen, hallelujah. Amen. ஆமென். ஜெபம் பண்ணவங்க இன்னும் யார் தொட்டு ஜெபம் பண்ணலையோ அவங்க தொடுவதற்கு இடம் கொடுங்க. ಇನ್ನು
ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವರು ಇನ್ನು ಮುಟ್ಟಿ ಯಾರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಸಿಗ್ಲಿಲ್ವೋ ಅವರಿಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಿ. பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே வந்து ஜெபம் பண்ணுங்க வாங்க. ಹಿಂದ್ಗಡೆ ಇರೋರು ಹಾಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆமென். ஒரு தேவ மனுஷன் கை வைக்கும் பொழுதே சுகம் உண்டாகும். ಒಂದು ದೇವ ಸೇವಕನು ಕೈ ಮುಟ್ಟುವಾಗ ಸ್ವಸ್ಥತೆ ஒரு ಉಂಟಾಗ್ತದೆ. தேவ மனுஷன் கால் வைக்கும் பொழுதே சுகம் விடுதலை வரும். ದೇವ ಮನುಷ್ಯನು ಕಾಲಿಡುವಾಗ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟಾಗ್ತದೆ. அப்ப அந்த தேவ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணினா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். ಈ ದೇವ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟೋ ಆಶೀರ್ವಾದ. Jesus, amen. Rabarianda rabashanda rababa, rabarianda rababa, amen. ಹುಡುಕಿನಲ್ಲಿ Thank you, Jesus. Thank you, Jesus. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಾಗ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವವರಾಗಿರುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕಾಲಿಡುತ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರ ಕಾರ್ಯ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಸೇವಕರ ಪಾದಗಳು ಎಷ್ಟೋ ಅಂದವಾಗಿದೆ. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಾಗ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವವರಾಗಿರುತ್ತೀರಿ. ಓಡಾರವನ ಶಂದರಾದನ ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಲೋಟನು ಆಮೇಲೆ ಇದ್ದಾಗ ಅಬ್ರಹಾಮನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಲೋಟನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನಿಂದ ಲೋಟನು ಅಗಲಿದಾಗ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆತನು ದೊಡ್ಡದಾದ ಪ್ರತಿಕೂಲಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದಂತಹ ನಷ್ಟಗಳಲ್ಲಿ ಆತನು ಹಾದು ಹೋಗಿರುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳೊಂದಿಗೆ ನೀವಿರುವಾಗ ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ನಿಮ್ಮ ತಲೆಮಾರುಗಳು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವವರಾಗಿರುತ್ತೀರಿ. ಅದರಿಂದ ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಪ್ರಬಲಯಾದನ ಓಡಾರಾಬ ಶೇಖೇರಿಯಾಂತರಾದನ ಅರ್ಥರಾದನ ಪ್ರಬಲವಂತನ ಪ್ರಬಲಯಾದನ ಶಬ್ದರಾದನ ಕರ್ತನೇ ನಮ್ಮ ಸಭಾ ಪಾಲಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ತಲೆಮಾರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಪ್ರಯಾಣಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಸೇವೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಅವರೆಲ್ಲೆಲ್ಲಿ ಕಾಲಿಡುತ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲರನ್ನ ಮಹಿಮೆ ಇಳಿಯಲಿ ಕರ್ತನೇ. ಅವರ ಪ್ರಯಾಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಅವರೆಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿಯಬೇಕು, ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರ ಕಾರ್ಯ ಆಗಬೇಕು. ಪೌಲನು ತನ್ನ ಸುವಾರ್ಥ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡ ಹಾಗೆ ನಮ್ಮ ಸೇವಕರುಗಳು ಕೂಡ ಅವರ ಪ್ರಯಾಣಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಬೇಕು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬೇಕು, ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬೇಕು. ಅವರ ಪ್ರಯಾಣಗಳು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಆಮೇಲೆ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರಯಾಣವಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸುತ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆಗಳಾಗಬೇಕು. ಆಮೇಲೆ ಅನೇಕ ರೋಗಿಗಳು ಸ್ವಸ್ಥರಾಗಬೇಕು, ಅನೇಕ ದೆವ್ವಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು, ಆಮೇಲೆ ಅನೇಕವಾದ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಉಡರಮನ ಶಂಬರಾದನಾದ ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಲಾರ್ಡ್ ವಿ ಪ್ರೈಸ್ ಯು. ஹalleluya. ಹುಡುಕಿನಲ್ಲಿ கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்கள் போதகருக்காக தினந்தோறும் இப்படி ஜெபம் பண்ணணும். ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. உங்கள் போதகருக்காக தினந்தோறும் இப்படி ஜெபம் பண்ணணும். ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳಿಗಾಗಿ ಪ್ರತಿದಿನವೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நான் எங்க போதகருக்காக தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க ಕರಣ ವೇತಂಗ್ பார்க்கலாம். ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರಿಗಾಗಿ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ 10 ನಿಮಿಷವಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರೆಲ್ಲ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. எஸ் ஆமென். உங்க பேரு எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருடைய பேர் நம்ம கிட்ட இருக்குதா? ಆಮೇಲೆ ಸೇವಕರುಗಳ ಎಲ್ಲರ ಹೆಸರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ?
நம்ம கைகளை உயர்த்தி பாஸ்டுக்காக தயவுசெய்து மற்றவங்களாம் நீங்கள் அப்படியே இருங்க. பாஸ்டுக்காக தினந்தோறும் 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்கள தான் நான் கரங்களை வைத்து சொல்லியிருக்கேன். ಫಸ್ಟಿಗಾಗಿ 10 ನಿಮಿಷ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಎಂಬ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡವರು ಮಾತ್ರ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ. ஆமென். கைகளை உயர்த்துங்க. ಕೈಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ. எஸ். அப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கவனியுங்கள். ನಾನೊಂದು ಸಂಗತಿಯನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ನೀವಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. ஆமென். முதல் காரியம் ஒரு நிமிஷம். ಒಂದನೇ ಕಾರ್ಯ 1 ನಿಮಿಷ உங்க பாஸ்டருக்காக, பாஸ்டருடைய குடும்பத்திற்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಸಭಾಪಾಲಕರಿಗಾಗಿಯೂ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿಯೂ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು. அவர் மூலமாய் நடக்கிற ஊழியங்களுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುವ ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 ನಿಮಿಷ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. இரண்டாவது, அவருக்கு தேவன் தந்திருக்கிற தரிசனத்திற்காக கர்த்தரை 2வது நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ 1 ನಿಮಿಷ, ಅದ ನಂತರವಾಗಿ 2ನೇ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆமென். சபை தரிசனத்தை தந்திருக்கிறார். ಸಭೆಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அசரே டிவியின் மூலமா இந்த எல்லைகள் முழுக்க கர்த்தருடைய வார்த்தை போக வேண்டும் என்ற தரிசனத்தை தந்திருக்கிறார். ಆಸರೆ ಟಿವಿ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸುವಾರ್ತೆ ಪ್ರಸರಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬ ದರ್ಶನವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கூட்டங்கள், இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கொண்டு வந்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். ನೀವೆಲ್ಲರೂ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಸಮ್ಮೇಳನಗಳನ್ನು, ಈ ಆಮೇಲೆ ಸೇವಕರುಗಳನ್ನು ಕರೆಸಿ ಅದನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது போக இந்த மாதிரி இந்த ஹோம்ஸ், அனாதை பிள்ளைகளை எடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறார். ಅದರ ಹಾಗೆ ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ತಲೆಮಾರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಾಗ ಅವರು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಎಲ್ಲ ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ನೀವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. 3வது நிமிஷம் உங்க போதருடைய நல்ல சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 3ನೇ ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳ ಉತ್ತಮ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡಿ. எப்படி சொன்னமோ அதே மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ಈಗ ಏನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಲಿ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆண்டவருடைய நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன் பெருகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ಕರ್ತನೇ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ, ಒಳ್ಳೆ ಬಲ, ಒಳ್ಳೆ ಸುಖವು ಹೆಚ್ಚಾಗಿ ಅನುಭವಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ. 4வது காரியம், தேவன் அவர் மூலமாய் தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. 4ನೇ ಕಾರ್ಯ, ದೇವರು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ದೇವರು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆமென். 5வது காரியம், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆமென், பிசாசு ஓடுகிற கிரியைகள் எங்க போனாலும் நடக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. 5ನೇ ಕಾರ್ಯ, ಅದ್ಭುತಗಳು, ಸೂಚಕಾರಿಗಳು, ದೆವ್ವಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಅನೇಕವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. 6வது காரியம், அவர் மீது நல்ல ஒரு ஜெப அபிஷேகம் பெருகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. 6ನೇ ಕಾರ್ಯ, ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆತ್ಮನನ್ನು ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆத்ம பாரத்துல நிரம்பி ஜெபம் பண்ணட்டும், கண்ணீரோட ஜெபம் பண்ணட்டும், அதிகாலையில ஜெபம் பண்ணட்டும், ராத்திரியில ஜெபம் பண்ணட்டும் என்று ஜெபத்திற்காகவே ஜெபம் பண்ணுங்க. ಆತ್ಮಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ, ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿಯೂ ಸಂಜೆಯಲ್ಲಿಯೂ ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೂ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. 7வது காரியம், அவருக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் அழித்து ஜெபம் பண்ணுங்க. 7ನೆಯ ಸಂಗತಿ, ಸೈತಾನ್ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತರುವಂತ ಎಲ್ಲಾ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗದರಿಸಿಕೊಂಡು ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. மனுஷன் மூலமாய் வருகிற எல்லா தடைகள், அதிகாரத்தின் மூலமாக வருகிற தடைகள் மாறுபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. ಮನುಷ್ಯನ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಅಧಿಕಾರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ತಡೆಗಳು ನೀಗಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. 8வது காரியம், அவருடைய எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்கப்படட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. 8ನೇದಾಗಿ ಅವರ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಣಗಳು ಸುಖಕರವಾಗಿರಲಿ, ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய மகிமை முன்பதாக போகட்டும், சமூகம் முன்பதாக போகட்டும், கர்த்தர் பார்க்கட்டும், தேவதூதர்கள் பாதுகாக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ದೇವರವರನ್ನು ಕಾಯುವಂತೆ ದೇವದೂತರ ಸಂರಕ್ಷಣೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಅವರು ಆಮೇಲೆ ಸಂರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. 9வது நிமிடம், ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. 9ನೇದಾಗಿ ಸೇವೆಯ ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. 10வது காரியம், அத்தனை உடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. 10ನೇದಾಗಿ ಸಂಗತಿಗಳು ಎಲ್ಲ ದೇವ ಸೇವಕರುಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. நான் சொன்ன இந்த 10 காரியத்தையும் 1 நிமிஷம் ஜெபம் பண்ண 10 நிமிஷம் அவருக்காக ஜெபம் பண்ணலாம். ನಾನು ಈಗ ಹೇಳಿದಂತ 10 ಕಾರ್ಯ, ಒಂದೊಂದು ನಿಮಿಷ ಒಂದೊಂದು ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ 10 ವಿಷಯವನ್ನು 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. ஒவ்வொரு காரியத்திற்கும் 1 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசிட்டு 1 நிமிஷம் கன்னடாவிலேயோ துளுவிலேயோ ஜெபம் பண்ணா
20 நிமிஷம் உங்க போதகருக்காக ஜெபம் பண்ண முடியும். ಒಂದೊಂದು ನಿಮಿಷ ಆಮೇಲೆ ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಅನಂತರ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ತಿಳಿದಿರುವಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿಯೋ ನಿಮ್ಮ ಪ್ರಾದೇಶಿಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ 20 ನಿಮಿಷ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಿ. நீங்க அப்படி ஜெபம் பண்ண அந்த ஜெபங்கள் பெருகும். ಹಾಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುವವು. ஆமென். அப்படி ஜெபம் பெருக எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதம் உங்க மீது பெருகும். ನೀವು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಯಾವ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರೋ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆಶೀರ್ವಾದವು ನಿಮಗೂ ಬಂದೊದಗುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணினீங்கல்ல, ನೀವು ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಲ್ಲ, இப்ப பாஸ்டர் வந்து உங்களை ஆசீர்வதிச்சு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி நம்ம அடுத்த செஷனுக்கு போறோம். ಈಗ ಸಭಾಪಾಲಕರು ಮುಂದೆ ಬಂದು 2 ನಿಮಿಷ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗುವವರಾಗಿರ್ತಾರೆ. ಆಮೆನ್. நீங்க அவருக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, அவர் உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ணி அடுத்த செஷனுக்கு நம்ம ನೀವು ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರಲ್ಲ, ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಂದಿನ ಸೆಕ್ಷನ್ಗೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ನಮ್ಮ ಪರಲೋಕ ತಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪವಿತ್ರವಾದ ನಾಮದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯದೊಂದಿಗೆ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಪಾದ ಪೀಠಕ್ಕೆ ನಾ ಬಂದಿದ್ದೇವಪ್ಪ. DJ ಬೇತೇಲ್ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ಹಿಡಿದು ಹಿರಿಯ ತನಕ ಪ್ರತಿಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ಅನೇಕರು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ದೇವಸೇವಕರನ್ನು ದೇವಜನ ಎಲ್ಲರನ್ನು ಆಶ್ವಸಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಆನ್ಲೈನ್ ಅನೇಕರು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಹೆಸರಿಸಲಿಕ್ಕೆ ಆಶ್ವಸಿಸು. ಅವರ ಸೇವೆಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಅವರ ಕೆಲಸಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಅವರ ವ್ಯಾಪಾರಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಅವರ ಹೊಲ ತೋಟ ಗದ್ದೆಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಮಕ್ಕಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಕರ್ತನೆ ಕೇಳ್ಕೋತಾನೆ. ಸಮೃದ್ಧಿಯೊಂದಿಗೆ ಅವರು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಹೆಸರಲ್ಲಿ ತಂದೆ, ಆಮೆನ್.